அப்போகலிப்சிஸ் புத்தகத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு கடந்து செல்றோம். அப்போகலிப்சிஸ் 6வது அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். சௌரன் சுஜீந்திரன் எங்களுக்கு ஆகாத வாசிப்பார். வெளிப்படுத்தல் அல்லது திரை நீக்கம் 6, 7, 8. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சரி, நாங்கள் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல கிறிஸ்து அவர் முத்திரைகளை உடைக்கிறதையும் அதுல 4 முத்திரைகளை அவர் உடைத்து இன்றைக்கு 4வது முத்திரையை உடைக்கிறத குறித்து நாங்கள் சிந்திக்க வந்திருக்கோம். வெளிப்படுத்தல் புத்தகம் எந்த சபைகளோ, எத்தனை சபைகளுக்கு எழுதப்பட்ட புத்தகம்? 7 சபைகளுக்கு. அந்த சபையில எத்தனையாம் நூற்றாண்டில் இருந்த சபைகள்? 1ஆம் நூற்றாண்டு சபைகள். ஆகையால இந்த புத்தகத்தில் எழுதின அப்போஸ்தலன் என்ற பேர் யோவான். அப்போஸ்தலன் இந்த புத்தகத்தில் எழுதினதுகள் அந்த சபைகளுடைய எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது? அந்த சபைகள் மகா உபத்திரவத்துக்களை போய்கொண்டிருந்த பிரச்சனை, மகா பிரச்சனை, மகா உபத்திரவம். இல்ல, இந்த மகா உபத்திரவத்தை பற்றி கிறிஸ்து ஏற்கனவே சொல்லி இருந்தவரோ? ஓம். அதை பற்றி கிறிஸ்து என்ன சொல்லியிருந்தவர்? பெரியாக்கள், ஒரு காலம் சம்பவித்த, உலகம் உண்டானது முதல் ஒரு காலம் சம்பவித்திராதும் இதுக்கு பிறகும் இனி சம்பவியாதமான உபத்திரவம். ஆயால அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த புத்தகத்தில் வார மகா உபத்திரவ இந்த காலம் 21ஆம் நூற்றாண்டுல வருமோ? இல்ல. 25ஆம் நூற்றாண்டுல வருமோ? ஏண்டா கிறிஸ்துவனவர் அது நடந்தா அதுக்கு பிறகு இனி நடக்காதுன்றதல்லோ. அதனால இனிமேல் அந்த மகா உபத்திரவம் இல்லை. ஆனா நாங்கள் மகா உபத்திரவம் இல்லாட்டியும் வேற என்ன மாதிரி இதுக்குள்ளால கடந்து செல்ல வேணும்? உபத்திரவத்துக்கால கடந்து செல்ல வேணும். அதனால அதென்ன மகா உபத்திரவம் என்றதை எப்படி நாமல் பிரிக்கிறோம்? எந்த அடிப்படையில? வெளிப்படுத்தல் புத்தகத்துல அது கதைப்படுது. ஒன்று உபத்திரவம், அடுத்தது மகா உபத்திரவம். அதனால அந்த 2 சொல்லுகள்ல நாம குறிப்பா மகா உபத்திரவத்தை தான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிறோம். அதே மத்தேயுவில கிறிஸ்து உபத்திரவங்களை பற்றியும் கதைக்கிறார். மத்தேயு, யோவான், லூக்கா இதுகள் எல்லாம் உபத்திரவங்களை பற்றி கதைக்கிறார். ஆனா மகா உபத்திரவம் கதைக்கிறது ஒரே ஒரு தடவை, அது உலகம் தொடங்கிலிருந்து இதுவரைக்கும் சம்பவித்திராதது, அது இனிமேலும் சம்பவியாது. அதனால அந்த கால பகுதி அது குறிப்பாக 1ஆம் நூற்றாண்டுல அதுவும் ஆற்ற ஆட்சிக்குள்ள வரப்போகுது என்று சொன்னா நாம் இவ்வளவு நாளும் பார்த்த ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது அப்படி வந்ததோ இல்லை. இனிமேல் தான் அப்ப அது வரப்போகுது. அது குறிப்பா இந்த 4ஆம் முத்திரையோட அது சம்பந்தப்பட போகுது, இந்த மகா உபத்திரவம். ஃபைன். இப்ப நாங்கள் இந்த புத்தகம் எழுதப்படக்குள்ள முதல் 3 அதிகாரமும் யாரோட இருந்த வழக்க கிறிஸ்து கதைச்சவர், வெளிப்படுத்தினவர்? 7 சபையோடையும் இருந்த கேஸை பற்றி தான் நான் கதைச்சார். அதில் இந்த 7 சபைகளுக்குமான தீர்ப்புகள் அவர் கொடுத்து முதல் அவர் சபையை பற்றி டீல் பண்ணார். எப்பயுமே நியாய தீர்ப்பு முதலாவது யாரோட டீல் பண்ணப்படும்? சபையோட பற்றி தான் டீல் பண்ணப்படும். இத பேதுரு, அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்றார்? எப்படி அதை சொல்றார்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலம். ஆகல நியாய தீர்ப்பு எப்பயுமே எங்க முதல் தொடங்கும்? ஹவுஸ் ஆஃப் காட். முதல் அவர் தண்ட பிள்ளைகளையா இல்ல மற்ற பிள்ளைகளையா? அவர் தண்ட பிள்ளை இல்லாத யாக்களையா அவர் அடிப்பார்? தண்ட பிள்ளைகளை தான் முதல் அவர் அடிப்பார். ஆகையால வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் அந்த விஷயமா தான் அவர் கதைக்கிறார். முதல் தண்ட ஆக்களோட அவற்ற டீலிங். அதில் முதல் 3 அதிகாரமும் 7 சபைகளும் அதுல இருந்த பிரச்சனைகள், அவர்ல இருந்த நன்மைகள், கூடக்கூடிய விஷயங்களை கதைச்சு. ஆனாலும் ஜெயம் கொள்ளுகிறவனோ
என்று அவர் வாக்குறுதியும் அதே நேரம் ஒரு அழைப்பையும் கொடுத்து முடிச்சார். இப்ப பிறகு 2வது செக்ஷன் அப்ப யாரோட தொடங்கும் நியாய தீர்ப்பு? தந்த பிள்ளைகள் இல்லாதையாக்களோட அப்ப அவற்ற பிள்ளைகள் இல்லாதையாக்கள் சொல்லி நாமல் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 2 பிரிவாக அந்த ஆக்களை அடையாளம் கண்ட நாங்கள். ஒன்று போலி சமயம், அடுத்தது அந்த போலி சமயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற அரசாங்கம். அதனால ஒன்று ரிலிஜன், அடுத்தது பாலிடிக்ஸ். இந்த ரெண்டும் கிறிஸ்துவுக்கு எதிராக பொதுவாக இந்த பூமியில அது வேலை செய்து அதுல முக்கியமா மதம் தான் அதுல வேலை செய்யும். அதை பேக்கப் பண்றதுக்கு எப்பயுமே பாலிடிக்ஸ் இருக்கும். அதனால இப்ப கிறிஸ்து 2வது கேஸ அவர் எடுத்தது எத்தனையாம் அதிகாரத்திலிருந்து எத்தனையாம் அதிகாரம் வரைக்கும்? வெளிப்படுத்தல 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த கேஸ் போகுது. அப்ப அந்த கேஸ்ல எதிராளிகள் 2 பேர் வருவினம். எதிராளிகள் யாரு? இஸ்ரவேலர் அல்லது 1ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேலர் என்று தாங்கள் அழைச்சு கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் இனத்தினர், அதாவது கிறிஸ்துவ வெறுத்த இஸ்ரவேல் இனத்தினர். அடுத்தது அந்த இஸ்ரவேல் இனத்துக்கு சப்போர்ட் பண்ண ரோம அரசு. அல்ல, அப்ப இந்த 2 பேரும் தான் இப்ப குற்றவாளிக்கு உள்ள ஏறி நிக்க போறோம். இப்ப கிறிஸ்து தான் சாட்சி, அவர் தான் கடைசியில ஜட்ஜும். அல்ல, அவர் தான் அதை முடியும். கிறிஸ்து சாட்சி, உண்மையுள்ள சாட்சி அவர் தான். அதுல என்ன அதுகள் செய்தது, என்ன செய்து கொண்டு இந்த 2 பேரும் யாருக்கு எதிராக உண்மையில வேலை செய்து கொண்டது? இந்த பூமி மண்ணுலையில அந்த 7 சபைக்கும் எதிராக வேலை செய்த ஆட்கள். குறிப்பாக அந்த 7 சபையும், அந்த 7 சபையும் பூமியில எங்க இருந்தது? சின்ன ஆசியாவில் இருந்தது. சின்ன ஆசியாவில் ஏசியா மைனர் நம்ம சொல்றோம். அங்க இருந்த அந்த 7 சபைகளுக்கு தான் அந்த விஷயங்கள். கொருந்து, கலாத்தியா அப்படிப்பட்ட சபைகளும் இருக்குது. ஆனா அந்த மகா உபத்திரவம் அவங்கள பெருசா அட்டாக் பண்ண இல்ல. அது ஆசியா மைனர்லாம் நேரடியா அது பொதிஞ்சிருந்தபடியெல்லாம் சபைக்கு அங்க எழுதப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இந்த அந்த 7 சபைக்கும் எதிராகத்தான் ஜூத மதம் வெளிக்கிட்டது. அந்த ஜூத மதத்துக்கு சப்போர்ட் பண்ணி ரோம அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்ப அவர்களுக்கு எதிரான பழிவாங்கல், சபைக்கு செய்ததுக்கு எதிரான பழிவாங்கலையும் நியாய தீர்ப்பையும் கிறிஸ்து விசாரிக்க வெளிக்கிடுறார். அதான் நமக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்துல அது அந்த அத்தனை அதிகாரத்துல நாம் பார்க்க போறோம். இது சபை வாசிக்கல கேட்கல, அவர்கள் இதை வாசிக்க கேட்கிறவனும் அதுல இருக்கிறதன்படி செய்யறவனும் பாக்கியவர்கள். ஏனென்றா அவர்களுக்கு ஆறுதல், தாங்கள் கும்பிடுற அந்த கிறிஸ்து, நாசரேயனாகிய கிறிஸ்து அவர் தான் உண்மையில ஆளுறார். அதனால தங்களை இந்த பொய் சமயங்களோ அல்லது பொய் சமயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற அரசுகளோ கிறிஸ்துவனுடைய லிமிட்டை மிஞ்சி ஒரு நாளும் போகிறார். அவர் இதுவரைக்கும் தான் என்றா அது வரைக்கும் தான், இம்மட்டுமா என்றா இம்மட்டும் மட்டும்தான் பெறலாம், அதோட அது சரி. அப்ப இத நாம 4ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க ஆரம்பிச்சனாங்க. அப்ப இப்ப இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து அது 21ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, ஏன் சில 30ஆம் நூற்றாண்டு கிபி இருந்தா அந்த அதுல இருக்கக்கூடிய அரசுகளையோ அதுல இருக்கிற போலி சமயங்களையோ இந்த இடத்துல கதைக்க இல்லை. அதாவது பௌத்த சமயம், சைவ சமயம், முகமதிய சமயம் அல்லது வேற வேற சமயங்கள் ஒன்றும் இதுல கதைப்பட இல்லை என்றதை நாங்கள் என்னென்று ப்ரூஃப் பண்ணுறோம். என்னென்னு ப்ரூஃப் பண்றோம்? ஒன்று 7 சபை. ஏன்னா இது 1ஆம் நூற்றாண்டுல இருந்த சபைக்கு எழுதப்பட்டது. அதுல ஒரு காலம் 20ஆம் நூற்றாண்டுல இருந்த சபைக்கு இந்த லெட்டர் எழுதப்பட இல்லை. அப்ப 7 சபை இருந்த காலத்தில் இருந்த அந்த அரசுக்கு தான் இது கதைக்கப்படுகிறது. அதனால இது இலங்கை அரசியோ அல்லது ஈவன் அப்பாவோ அமெரிக்க அரசியோ இது கதைக்க இல்லை. நம்பர் 2, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதான் கிறிஸ்து காட்டினர். சீக்கிரம் என்றது கிறிஸ்து மரித்து திரும்பி 2000 வருஷம் போனதெல்லாம் சீக்கிரம் இல்ல. அப்ப சீக்கிரம் என்றாலே பிறகு அர்த்தம் இல்லாம போயிடும். சீக்கிரம் சீக்கிரம் தான், தட் இஸ் குயிக். அதனால அது எப்பயுமே கெரியண்டு நடந்த விஷயம். அது சீக்கிரத்துல நடந்ததுன்ற அந்த சொல்லாடல்கள் அந்த குறிப்பா இந்த புத்தகத்துல அது பயன்படுத்தப்பட்டது. சீக்கிரத்துல சீக்கிரம் ஒரு நாளும் ஃபா இல்லை, எல்லாம் கிட்ட கெரியண்டு நடக்கிறது. எப்பயுமே கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது கொஞ்சம் காலம் இல்லை, இது கிட்ட நடக்க கிறிஸ்து அந்த ஆர்கியூமெண்ட் நாம கொண்டு வரோம்.
இது அப்ப கிட்ட நடந்ததுன்னா ஏறக்குறைய எத்தனையாம் ஆண்டுல இந்த விஷயம் அப்ப கிறிஸ்து இதுகளை நிறைவேற்றினர்? கிபி 70 சரியா நடந்தது. 100 வருஷத்துக்குள்ள முடிஞ்சது என்றாலும் இது சொல்லப்பட்டு இது எழுதப்பட்ட அந்த கால பகுதியிலிருந்து ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள இது முடிஞ்சது இந்த விஷயங்கள் எல்லாம். அப்ப அதான் அப்ப இது அந்த மகா உபத்திரவ காலத்துக்குள்ள போய்கொண்டிருந்த ஜோவானுக்கு தான் இது வெளிப்படுத்தப்படுது. அது பத்மதீவுல அவர் இருக்கைகள், அதுவும் அவரை நாடு கடத்தி விட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையால. அப்ப அங்கதான் இவர்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி சபைகளுக்கு நான் தான் ஆளுறன், டோன்ட் வரி, இன்னும் கொஞ்ச காலத்துல எப்படி திசை திரும்ப எப்படி மாத்திரன் பேர் இவர்களுக்கு கொடுக்குற கொடுவேண்டெல்லாம் ஆண்டர இது 100 வருஷத்துக்குள்ள. அதுவும் நாம சரியா சொல்றோம்னா கிபி 30 தொடங்கி அதுக்கு ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துல இது முடிஞ்சு போச்சு. அது கெரியன் நடக்கும்னா நடந்து முடிஞ்சது. அப்ப கிறிஸ்து கிபி 70 வந்தவர் இந்த பூமிக்கு வந்தவர் என்னன்னு சொல்றோம்? கிபி 70 கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவர் என்று மேகங்களுடனே வருகிறேன், நான் மேகங்களுடனே வருகிறேன், என்னை குத்தினவர்கள் காண்பார் என்ன குத்தினவர்கள் காண்பார். அப்ப கிறிஸ்துவ குத்தினியாக்கள் யாரு? பிரதான ஆசாரியரும் அந்த ஜூத செனகரி சங்கத்தில் இருந்த யாக்கள். இப்படி சொல்றீர்கள். அப்ப அவர்களுக்கும் இயேசு இதை பற்றி சொன்னவரோ? அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறீர்கள். அவர் என்ன சொன்னவர்? மனுஷகுமாரன் தான் நான், மனுஷகுமாரன் இது முதல் மேகங்களுடனே வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். அப்ப அது நேரடியா அவர்களுக்கு சொன்னது. அப்ப கட்டாயமாக பார்க்கணும், அது அவரோட வாழ்நாள்ல பார்க்கணும். அதனால அவர்கள் கண்டார்கள். இயேசு பொய் சொல்ல உண்மையாக அவர் மேகங்களுடனே வந்த மேகங்களுடனே வாரது இந்த பூமிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமோ இல்ல? பைபிள்ல வேற எந்த இடங்கள்ல அவர் மேகங்களுடனே பூமிக்கு வர்றதை பற்றி ஏற்கனவே வந்திருக்கிறார். எகிப்த நியாயம் தீர்க்கல வந்திருக்கிறார். எந்த இடம்? ஏசாயா 19ஆம் அதிகாரத்துல இல்ல நமக்கு அது இருக்குது. நாம ஏசாயா புத்தகம் படிக்கவே இல்லை, ஆனா பல தடவை நாங்கள் இதுல கதைச்சிருக்கிறோம். நாம எரேமியா இதுகளெல்லாம் பார்க்கிறோம். சோ மேகங்களுடனே வருகிறார். அந்த மேகங்களுடன் வருதல் என்று சொல்றது கிறிஸ்து தெரியத்தக்க விதமா, அதாவது அவர் பூமியிலிருந்து உயிர் தெழும்பி போன அதே சரீரத்தோட தெரியத்தக்க விதமா இந்த பூமியில வர்றதை பற்றி கதைக்குதா, இல்லாட்டி அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறது அவர் மேகங்களோட மேகம் ஒன்று வர்றதை பற்றி கதைக்குதா? முதலாவது இல்ல, இரண்டாவது இருக்கு. மேகங்களுடன் தான் பாரு வேறானே. அயல ஒரு மேகம் நிழலிட்டது, மேகத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் அங்க வரும். அயல அந்த வானத்தினுடைய மேகங்கள் வரைக்கும் அந்த வானத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டிக்கணும். அத ரோமன் ஹிஸ்டோரியன் டெசிசியஸ் எழுதி இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் பழைய அந்த 1ஆம் நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சண்டைகள்ல எப்படி மேகங்கள் வானத்துல என்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்தெல்லாம் அவங்க வடிவா கிளியரா எழுதி இருக்கிறாங்க. எப்படி சந்திரங்கள்ல செத்தமா மாறின மாதிரி கலர் அடிச்சு கொண்டிருந்தது. அதுல கிறிஸ்து மேகங்கள்ல வந்தவர் ஆனா கிறிஸ்துவ அவர்கள் பார்க்க இயலாது. ஏனென்றா அது அவருடைய பர்சனல் பிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்ல. அது இன்னும் ஒரே ஒருக்கா தான் நடக்கும். ஒரே ஒருக்கா அவர் முதல் வந்தார் பிசிக்கல் அப்பியரன்ஸோட. அது எப்ப? அவர் பிறப்புல. அது இரண்டாந்திரம் அது எப்ப நடக்கும்? அவர் இந்த பூமியினுடைய கடைசி நாள் கடைசி நேரம், அது அப்ப வரைக்கும் பாப்பினம். அதான் கடைசி. இதோட அவற்றை வெளிப்படுத்தல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதோட சரி வெளிப்படுத்த அவர் கடைசியா வெளிப்படுறதோட வெளிப்படுத்தலே முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் எல்லாம் நிஜம்தான், கண்ணால் நேரடியா பார்க்க வேண்டிய. அதுக்கு பிறகு வெளிப்படுத்தல் கதை ஒன்று நமக்கு இல்லை. சோ இனி படத்தால பாக்குறதுல இனி நேர பார்க்க படக்கதையெல்லாம் முடிஞ்சு போச்சது. இனி நேர பாக்குறான்னு இருக்கு கதை. சோ இது எல்லாம் நாம திருப்பி அங்க நின்று நாங்கள் நிக்கிறோம். இப்ப கிறிஸ்து இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு அவர் சிங்காசன வீட்டிருந்தவர்கிட்ட வாங்குறதுக்கு 5ஆம் அதிகாரத்தில் அன்றைய முள்ளும் புறம் எழுதப்பட்டிருந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை சிங்காசன வீட்டிற்குடைய வலதுகரத்தில் கண்டேன். அதை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று சொல்லிக்கல. பூமியில வானத்துல பாதாளத்துல பரலோகத்துல யாராவது இருந்தவளோ அதுக்கு தகுதியான யாக்கள் இல்ல. படைக்கப்பட்டவர்கள் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தவர். ஆனா அது தெரிவதற்கு முன்பு ஜோவான் அங்க என்ன நடந்தது?
அவர் குளறி அழுது கொண்டு இருக்கிறார். ஐயோ ஒருதன் கூட இல்லையா கடைசியில் நம்மள என்ன நடக்க போய் நம்மளை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு இருக்கிறாங்க, இது என்ன மாதிரி முடிய போகுது, இது எங்கன மாதம் எப்படி முடிய போகுது. அப்பதான் அங்க இருந்த ஒரு ஆள் சொன்னவர், அவர் யாரு, மூப்பர்களில் ஒரு ஆள். அவர் என்ன சொன்னவர், யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் பேர், அவர் வாங்கி உடைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கிறதையா, அதனால நீங்க ஒண்ணு மழை வேண்டாம். அதுல யாரு உடைக்கிறதுக்கு தகுதியானையால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா நிக்கிற ஆட்டுக்குட்டி. இப்ப அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இப்ப பூமியில நிக்கிறாரோ இப்ப பரலோகத்துல நிக்கிறாரோ, அது என்னன்னு சொல்லுறீங்க ஐயாச்சி? உயிர்த்தெழுந்து அது தெரியும், உயிர்த்தெழுகிறார் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றவர். அடுத்தது அந்த முக்கியமான அந்த பிரேஸ் எதுல வருது, அந்த 24 மூப்பர்ல ஒரு ஆள் சொல்ற ஜெயம் கொண்டவர். அதுல நாங்களே யாரு, அவர் என்ன எப்படி ஜெயம் கொண்டவர்? 9ஆம் வசனம், நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை, இதை ஒரு ஜூதன் என்ன சொல்லியிருப்பார், ஜூத இனத்திலிருந்து உங்களுடைய ஆபிரகாமின் சந்ததியை எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆனா இவர் என்ன சொல்ற, சகல ஜாதிகளும் இருந்து மீட்டுக் கொண்டீர். அப்படி என்றால் எப்ப சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்படுறதுக்கு முடியும் என்று கிறிஸ்து சொன்னவர், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் எழுப்பேன். அப்ப எந்த உயர்த்துதல், சிலுவையில உயர்த்தலும் வரும், தான் பரமேறு உயர்த்தப்பட்ட அப்புறம் தான் அது நடக்கும். பரமேறு உயர்த்தப்பட்ட பிறகுதான் உண்மையில பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு சகல ஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட சிலுவையில உயர்த்தப்பட்டதை அவர் மோசையின் ஊடாக வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதை கதைக்கிறார் அந்த உயர்த்தல். ஆனா அது உண்மையில அந்த செய்தி எப்ப எந்த உயர்த்தலோடு அது வெளியில வந்தது, பரத்துக்கு உயர்த்தப்பட்டதுல இருந்து. அயல பரத்துல இப்ப நிக்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அயல கிறிஸ்துனால உயிர்த்தெழுந்தது எந்த வருஷம், கிபி 30. அப்ப கிபி 30 உயர்த்தப்பட்ட கையோட தான் இப்ப இந்த காட்சி அப்ப காட்டப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப காட்சி காட்டப்படுகிறது. அப்ப இதுல 1ஆம் முத்திரையை உடைச்சது, 2ஆம் முத்திரையை உடைச்சது, 3ஆம் முத்திரையை உடைக்கிறதுன்றது அப்ப எங்களுக்கு அந்த முத்திரையை உடைக்கல, அந்த 1ஆம் முத்திரையில உடைக்கல ஒரு குதிரவன் வெளியில குதிரையில ஒரு காட்டப்படுது, அதுல ஒரு ஆள் போற. 2ஆம் முத்திரை உடைக்கல திருப்பி இன்னொரு குதிரை. அப்ப 1ஆம் குதிரை உடைக்கல என்ன கலர் குதிரை, வெள்ளை குதிரை. 2வது ஹோஸ் என்ன ஹோஸ் வந்தது, சிவப்பு ஹோஸ். 3வது என்ன ஹோஸ் வந்தது, பிளாக் ஹோஸ் வந்தது. அப்ப அந்த அதுக்கு மேல ஒரு ஆள் ஏறி போய் கொண்டிருக்கிறார். அந்த வெள்ளை குதிரையில போனவர் கையில என்ன வச்சிருந்தவர், அந்த வில் வச்சிருந்தவர். 2வது சிவப்பு குதிரையில போனவர் கத்தி, கத்தி தான் சரியானது, கத்தி ஆனது பெரிய இது இல்லை. 3வது குதிரையில போனவர் ஒரு ஸ்கேல் வச்சிருந்த, தராசு வச்சிருந்தார். அதுக்கு தராசு எடுத்து கொழுகி வச்சு ரூமுக்குள்ள இதுதான் தராசு. ஏண்டா நமக்கு இப்ப அந்த தராசை பாக்குறீங்கள தானே, அதனால இப்ப தராசு. சோ தராசோட போனார். அப்ப இந்த போன ஆள் குதிரை இல்ல, குதிரை போகுதுன்னு சொன்னா பைபிள்ல குதிரை யாரு பயன்படுத்துறது, அரசர்கள் அல்லது சீசார் அல்லது ராணுவம். அயல அப்ப குறிப்பாக அது ராணுவத்தோட அல்லது அரசோட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அடையாளம். அதுதான் வேதத்தில் எங்களுக்கு காட்டப்படுது குதிரை. எங்களுக்கு திருப்பியும் 19ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து என்னத்துல வார, குதிரையாம் வார. அப்ப போர் ஜெயம் எதுவோ குதிரை தான். அப்ப இந்த குதிரை காட்டப்படுது. 1ஆவது முத்திரை, 2ஆவது முத்திரை, 3ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரை என்ன எங்கட மைண்ட் அப்ப எதுக்கு போகுது உடனே, அது ஏதோ ஒரு அரச நோக்கி நகருது. ஏன்னா குதிரை அதுல அவரால் ஏறி இருக்கிறார். அப்ப எங்கேயோ ஒரு அரசாங்கத்தை பற்றி இப்ப கதைப்படுதுன்றது மட்டும் உங்களுக்கு படம் விளங்குது. இப்ப எந்த அரசன் எந்த அரசாங்கம் மட்டும் எங்களுக்கு ஈஸியா விளங்கிட்டது. ஏன் இது யாரை பற்றி எழுதப்பட்டு கொண்டிருக்குது, 7 சபைகளுக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்குது. 7 சபைகளுக்கு யார் உபத்திரப்படுறதை பற்றி எழுதி கொண்டிருக்குது, போலி சமயமும் அதுக்கு சப்போர்ட் பண்ற அரசன். அப்ப இதுல அப்ப அரசு, அந்த அரசு அருமை ரோமன் அரசு. அப்ப இந்த குதிரையில ஏறினவங்க எல்லாம் கண்டிப்பா ரோமன் பேரரசோட சம்பந்தப்பட்ட ஆட்கள், எம்பரர்ஸ். அப்ப
இப்ப சார் இப்ப எந்த எம்பரர் எந்த அரசனை பற்றி சீசாரை பற்றி அப்ப இதுல கதை வருது. இது ஆகஸ்டஸ் சீசரா இல்லாட்டி இது வெஸ்பேசியனா அல்லது இது நமக்கு கான்ஸ்டன்டைனா ஆரண்டு கண்டுபிடிக்கிறோம். அப்ப நாம எதை லிங்க்கு கொண்டு வரோம்? நாணயம். சரி, அந்த டைம், அந்த காலம் எந்த காலம், எதை லிங்க் பண்ணி கொண்டு வரோம்? கிறிஸ்து மரிச்சு உயிரோடு எழுப்பப்பட்ட இதுல இருமன் இது உடப்படுகிறது. அதுல கிறிஸ்து மரிச்சதும் உயிரோடு எழும்பி போனதும் எந்த சீசாருடைய காலத்துல? டைபீரியஸ் சீசர். டைபீரியஸனுடைய ஆட்சி கிபி 14 இருந்து கிபி 14 இருந்து 37. அதனால கிறிஸ்து புறக்கேக்கள் ஆட்சி செய்த சீசார் யாரு? ஆகஸ்டஸ் சீசர். அல்ல, உலகம் குடிமதிப்படுத்தப்படும்படி எந்த ராஜன் கட்டளையிட்டவர்? ஆகஸ்டஸ் சீசர். அப்ப இயேசு கிறிஸ்து புறக்க போறார் ஆகஸ்டஸ் சீசரோட காலத்துல. மரியாள் அங்க போய் முன்னணியில பெத்து கிடத்தி வச்சிருக்கிறார். ஆனா ஆகஸ்டஸ் சீசர் ஆட்சி செய்து கொண்டு கேட்கல ஒரு கிபி 14 அவர் இறந்து போனார். அவரோட முடிஞ்சது. இப்ப அதுக்கு பிறகு அப்ப யாரு பொறுப்பேற்றது? டைபீரியஸ், திபேரியு ராஜன் காலம். அப்ப இதுவும் நமக்கு பைபிள்ல திபேரியன் காலம், திபேரியு அரசன் என்று சொல்லப்படும். டைபீரியஸ். சோ டைபீரியஸ் ஆட்சியோட தொடங்கின காலத்தில் இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டதும், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதும், இயேசு கிறிஸ்து பரமேறினது. அதனால அப்ப அந்த முதலாவது முத்திரையை அப்ப உடைக்கல அப்ப ஆட்சியில இருந்த யாழ் டைபீரியஸ். இப்ப அது டைபீரியஸ் தான் என்றத இன்னும் என்ன சான்று என்ன எதுவும் 2-3 வாக்கால தீர்மானிக்கப்படும். ஓகே, கிறிஸ்து உயிரோடு எழுப்பினதுல ஒன்னு சொல்லிட்டோம். இப்ப அதுல இவர்தான் என்றதுக்கு என்னத்தை நாம அடுத்த ப்ரூஃப் எவிடன்ஸ்? அத நாம நாணயங்களை கொண்டு வரோம். நாணயம் நீங்க சொல்றது அந்த வெள்ள குதிரை, அந்த போ சார், வெள்ள குதிரை அந்த முக்கியமான இது. ஆனா அதுக்கு அதை எங்க பார்க்க போறோம்? அது நாணயத்துல பார்க்க போறோம். ஏன் நாணயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து அதை முதலே உயிரோடு கேட்கல கேட்டவர், நிரூபிச்சவர். ராயனுடைய ராஜனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் ஆற்ற காசு, ஆற்ற தலை, ஆற்ற பஸ்ட் இருக்குது, என்னடா எழுதி இருக்குது, அது அவன் அவனுக்கு கொடுத்துரு. ஆனா கடவுள்ல ஒரு ஆள் இருக்காரு, அவற்றை தான் அவருக்கு கொடுத்துருவோம். அப்ப அப்ப அந்த ராஜாங்கம், அரசு, வரி இதுகளை பற்றி கதை கேட்கல. அந்த கான்டெக்ட்ல இயேசு கிறிஸ்து கேட்டது ஒரு நாணயத்தை கொண்டு வாழ், ஒரு அந்த நாணயத்தை கொண்டு வாழ். அப்ப இப்ப நாங்களும் கேட்கிறோம் அதே ஸ்டைல இயேசு மாதிரி டைபீரியஸ் காலத்துல நாணயத்தை கொண்ட தாங்கடாப்பாங்களுக்கு. அப்ப நாணயத்தை எடுத்து பார்த்தா நாணயத்துல என்ன இருக்குது? ஒரு வெள்ள குதிரையும் ஒரு வில் இருக்குது, ஒரு கிரீடம் இருக்கு. கிரீடம் ஃபைன், அதுவும் ஃபைன், கிரீடம் இருக்கு. அப்ப டைபீரியஸ் சீசருடைய நாணயம் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கட்டாயம் ஒரு கிரீடம் இருக்கும், அதுக்கு அதோட கையில ஒரு வில் இருக்கு. அதுல அவர் என்ன எழுதியிருப்பார்? என்ன எழுதியிருக்க முதல்ல? பேக்ஸ் ரோமானா, பேக்ஸ் ரோமானா, ரோம சமாதானம், ரோம சமாதானம். இயேசுக்கு சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானம் தாரண்டா, ரோம சமாதானம். காசை நெடுக பயன்படுத்த சமாதானம் மனுஷர் கொடுக்கிற சமாதானம் எடுபட்டு போயிடும். நான் உங்களுக்கு அப்ப யோவான் 14ஆம் அதிகாரம் எல்லாம் வாசிக்கல, அங்க அந்த சமாதானத்தை பற்றி அவங்களோட நாளாந்த புழக்கத்திலேயே பதிக்கப்பட்டு கொண்டது. டைபீரியஸ் சீசரண்டா ரோம சமாதானம், ரோம சமாதானம். இது மனுஷர் கொடுக்கிற சமாதானம் எடுபட்டு போகும், எடுபட்டுச்சு. அயல நான் உங்களுக்கு தர்ற சமாதானம் ஒருவனும் எடுக்க இயலாது. அயல இது பேக்ஸ் மெசாயா, அது பேக்ஸ் கிறிஸ்டோஸ், கிறிஸ்துவின் சமாதானம். அதனால உங்களுக்கு இருந்தையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனத்தில் விசுவாசமா இருங்கள், என்னையும் விசுவாசமா இருங்கள். அயல சமாதானம் எடுபடாது, சமாதான கடவுளுக்கு வச்சிருக்கிறார். சோ அதுல இருந்து நாங்கள் அப்ப காசை கேட்டா, இதுக்கு முன்னுக்கு போன ஆகஸ்டஸ் சீசாருடைய தலையில முடியல, அவற்ற காசுல வில் இல்ல. ஆனா இவற்ற காசுல தான் முடியும், வில்லும். அதிலும் வெள்ள கலர் குதிரை தான் அவருடைய முக்கியமான அடையாளம். காசுல வெள்ள குதிரையில போ பிடிச்சிருக்கிற காசை அந்த மனுஷன் அடிச்சு முடிச்சு. சோ அதுல இருந்து நாங்கள் ப்ரூஃப் பண்ணோம், தென் இட் இஸ் டெஃபினெட்லி டைபீரியஸ். சரி, டைபீரியஸ்ல நாம படிச்சது
நம்ம பாடம் என்ன? சரி, இது முதலாம் நூற்றாண்டு நடந்தது, நல்ல ஹிஸ்டரி, நல்லா இருக்கு, கேட்க சூப்பர் அல்ல. அப்ப இன்றைக்கு தான் நல்லா இருந்தது, ஏன்னோட நல்ல ஹிஸ்டரி சொன்னீங்க. சரி, அதுல இருந்து என்ன பாடம் படிச்ச நீ என்றா மண்டைக்குள்ள இருக்கு, இன்னும் எழுதுவோம். அப்ப இப்படி கடைசியில போயிடக்கூடாது. நல்ல ஹிஸ்டரி சொன்னாலும் பைபிள்ல இருந்து ஒன்றும் சொல்லி இல்லையே. அப்ப நாம இதுல இருந்து என்ன பாடம் படிச்ச நாங்கள்? அதே பார்த்துதான் சொல்லுங்களேன். மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தேவை. போலி சமாதானம், போலி நீதி, போலி அமைதி, போலி வெற்றி, போலி மெசாயா. ஃபைனல் வெள்ள குதிரையில வந்தபடியா எல்லாரும் மெசியா இல்ல. 19ஆம் மையத்துல மெசியா வெள்ள குதிரையில வார, அதுக்காக டிபேரியஸ் வெள்ள குதிரை மெசியா. அவரும் சமாதானம், அவரும் வெற்றி, அவரும் டிபேரியஸனுடைய காலத்துல ரோமுடைய சாம்ராஜ்யம் பெருசாக்கப்பட்டது அல்ல. ஆகஸ்டஸ் சீசர் வந்து கிபி 46ல பிலிப்பாய் அடிச்சு பிடிச்சது. ஆனா ஆகஸ்டஸ் சீசருக்கு பிறகு பெரும் போர் நடத்தினது தளபதி வந்து டிபேரியஸ். அதில் டிபேரியஸ் தான் நீண்ட இடங்கள் எல்லாம் பிடிக்க வலிக்கட்டையார். அவற்ற ஆட்சிகளை ஆகஸ்டஸினுடைய படத்தளபதியாயிரும், ஜெனரல் ஆயிரும். அதுல தூர இடத்த ஆட்களை எல்லாம் பிடிக்கிறவன் நான், அம்ப இது அதை தூர பாயிர. இப்படி இப்ப நம்முடைய ஆட்களை ஏதாவது போடுறோம்னா என்ன போடுவீனம்? ஏவுகணை அல்ல, இங்க இருந்து அல்லது இடம் விட்டு இடம் பாயும் குண்டுகள். அப்படி ஒரு படம் போட்டா தெரியுமா இதுதான் என்று. சோ அது அங்க அப்ப அதை நாம படிச்ச நாம. ரெண்டாவது குதிரை யாரு? ரெண்டாவது குதிரை என்ன குதிரை? சிவப்பு குதிரை, கலிகியூலா. கலிகியூலா ஒரு சிவப்பு குதிரை. அதுல அவர்களுடைய நாணயத்துல சிவப்பு கலர் குதிரையில அவற்ற கையில என்ன இருக்கும்? அந்த குதிரையோட கையில கத்தி. கத்தி அதுல கத்தியும் அதுல இருக்கும். கத்தியுடன் அந்த மனுஷன் அந்த வித்திர கொள்ளைகளையும் கத்தியோட, எலும்பைகளையும் கத்தியோட, டாய்லெட்டுக்கு போய்களையும் கத்தியோட, எல்லாத்துலயும் கத்தியோட தெரிஞ்ச டேகர் டேகர். அப்ப டெண்டை வச்சுக்கொண்டு இப்படியே பிடிச்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டு சரியான எல்லாம் அந்த மனுஷன் கொலைகள் அது பெருமா தொடங்கிட்டு அப்ப எல்லாம் கொலை 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 குத்தி செனட்டர்ஸ்ல கனவேர், இதுல கனவேர், எல்லாம் எல்லாம் சரி. ஆனா கலிகியூல ஆட்சி ஏறக்கல்ல கலிகியூல எப்படி ஏறினவர் ஆட்சிக்கு? டைபீரியஸ கொண்டாட ஏறணும். டைபீரியஸ கொலை செய்தான் ஆட்சி ஏறினார். அவர் ஏறக்கலையே கொலையோட ஏறணும் மனுஷன். பிறகு செனட்டர்ஸ், பிறகு இருந்த பெரிய ரிச் பீப்புள் எல்லாரையும் வச்சாங்க ஆப்பு. அதுல அவருடைய குதிரை அது செத்தம் மட்டுமே இல்ல, அது வந்து என்ன எல்லாம் செய்தது? பூமியில் உள்ளவர்களை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதா. இவன் போடுவானா நான் போடுவானா, இவன் என்ன கொண்டுடுவானா நான் கொண்டு விடும் அவனை என்று ஒரே கொல்லற ஜோசனான் எல்லாம் இருக்கு. அதுல இன்றைக்கு எந்த செனட்டர் சாக போறார், ஐயோ அடுத்த நாள் இந்த ஆளுட சொத்தை இவன் எடுக்க போறான் என்றதான் நாங்கள் பயம். எல்லாம் யாருக்குள்ள அப்ப நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்குது? நம்ம ஸ்டைல்ல சொல்றேன்டா, அரசுக்களை பாராளுமன்றத்தில் இருந்தவனுக்களே போட்டு தள்ள வலிக்கிட்ட செனட். அதுல ஆட்சியில இருந்தவங்க, ஆட்சியாளர்கள், எதிர்கட்சி. உண்மையில எதிர்கட்சி என்று அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம யாருக்கெல்லாம் எதிர்கட்சி வச்சு இருக்கிறார், அங்க ஒரே ஒரு கட்சி தான், அவ்வளவுதான். இல்ல இந்த எதிர்கட்சி விளையாட்டெல்லாம் வந்து நம்முடைய ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுல தொடங்கினது. நாமல் மட்டுமில்ல, உலகத்துல தொடங்கினது ஒரு 200 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னுக்கு உலகத்துல எதிர்கட்சி கதையே இல்லை. தாவீதினுடைய அல்லது இஸ்ரவேல் அரசாங்கத்துல எதிர்கட்சி கதையே இல்லை. ஒரே ஒரு அரசு தான், ஒரே ஒரு ஆட்சி. இந்த எதிர்கட்சி என்று வலிக்கிறதே பைபிளுக்கு முரணான ஒரு விஷயம். அங்க ஏதோ அவங்களுக்கு சம்மதம் இல்லை, ஏதோ எதிர்த்து கொண்டிருக்க பூர்ணமன்ற மாதிரி எவ்வளவு ஒரு மொக்குத்தனம். அதனால பைபிளுக்கு முரணான மெத்தட் அதுகள் எல்லாம். ரெண்டு நோட் புக்கும் வச்சு கொண்டு தெரியும். செனட்டர்ல யாரு சாகணும், பெரிய பிரபுக்கள்ல யாரு சாகணும் என்றது தெரிஞ்சியாங்க. கடைசியில கலிகியூலாவது நாம படிக்கிற பாடம் என்ன? எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு தான். என்னங்க? ஓகே, அதுவும் நாம முதலில் சொன்னாம கிறிஸ்துடைய சர்வாதிபத்தியத்தை எல்லாரும் பாருங்க. பிரபுக்களை நம்ப வேண்டாம். பிரபுக்களை நம்ப விட முக்கியமான இது என்னன்னா, கலிகியூலாவை ஏற்படுத்த செனட்டே விரும்பினது
அல்ல அவன் மூஞ்சிய பாரு, ஐயோ அவன் நல்லா இருப்பான், நல்ல முகத்தை பார்த்து ஆளை நம்பிடாது. அது அங்கிருந்து வந்த ஒரு விஷயம். ஆக்களோட மூஞ்சிய பார்த்து ஒருவரை நம்ப விட இல்ல, நல்ல சுவாந்தமா சொருவியா இருப்பாங்க, ஆனா செய்ததெல்லாம் கத்தியவே இல்லை. அதனால குறிப்பா பிறவுக்களை நம்ப இயலாது. அது முக்கியமா நம்ம இவெல்லாம் படிச்சாங்க. அதே நேரம் ஆண்டர் சொன்ன மாதிரி சாமுவேலுக்கு மனுஷர் முகத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்களடா, நான் இதயத்தை பார்த்து முடிவு பண்றையா. அதனால மனுஷருடைய முகத்தை வச்சு நாங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது, முடிவு பண்ண கூடாது, அதுல நாம பிழைச்சு போவோம் என்றதை நாம படிச்சிருந்த நாங்கள் இல்ல. சமாதானத்தை எடுத்து போடுறது அது ஏற்கனவே அவர்களையும் பார்த்து நாங்கள் ரோமன். ஆனா குறிப்பாக இவனுக்கு பூமியில இருந்து சமாதானத்தை எடுத்து போடுற அந்த அதிகாரம் குடுபட்டன்னு சொன்னா நமக்கு தெரியும், அது ஆட்சியாளர்களுக்குள்ள சமாதானமே இல்லை. நாளைக்கு விடிய இருப்போமோ தெரியாத இப்ப அவளுக்கு கடி கிழக்கம். இப்ப எம்பி மேர் அனுர அரசு வந்தோடனே அடுத்தது ஆரடாக இது ரணில் கைதாம், அவர் கைதாம், மைத்திரியும் பிடிக்க போறான், இந்த ராஜபக்ச பிடிக்க போறான், கைது வேட்டை தொடரும் என்ற அவன் கைது செய்யல, அவன் போட்டு தண்டினையார். அதனால நாளைக்கு அவர் போல, நாளண்டைக்கு இவர் போல, இப்படிதான் நடந்தது. அதனால நாம அதை கத்தர் நியாயம் கேட்கல, அவர்கள் ஏற்படுத்தி வச்ச அவர்களாலே இவன் நல்லவன் நினைச்சானோ அவனை வச்சே கத்தர் கடைசியில் அவங்கள முடிச்சார். அதனால அது மக்களுக்கு மேல இல்ல அந்த நியாயத்தீர்ப்பு, ஆட்சியாளர்களுக்கு மேலேயே நியாயத்தீர்ப்ப கத்தர் முக்கியமா அதை கொடுத்திருந்தார். மூன்றாவது குதிரை நாம பார்த்தோம், ஒரு பிளாக் கலர் கருப்பு குதிரை. அப்ப அவற்றை நாணயத்தை கொண்டு ஐயா பார்ப்போம். அவற்றை நாணயத்துல எப்படி இருக்குது, ஒரு டார்க் கலர் பிளாக் கலர் எல்லாம். அதே நேரம் அவற்றை கையில என்ன இருக்குது, தராசு இருக்குது, தராசு. அப்ப ஏன் கருப்பு கலர், ஒரு வெள்ளை கலர்னா வடிவா இருக்கும், சரி ஒரு சோப் பண்ணாலும் ஒரு இது, அது என்ன பிளாக் கலர்ல ஏன் வருது? ஓகே, தான் 37 பழைய, அதாவது நான் ஒரு கன்சர்வேட்டிவ், நான் அப்ப தண்ட மூதாது அதை முதலில் சொல்லிட்டு ஆகஸ்டஸ் ஆட்கள் எல்லாரும் வந்து பொதுவா பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணினார். அப்ப அவர்கள் இன்னும் தங்களை கடவுளாக்கே இல்லை, கடவுள் தாங்கள் சீசர் கடவுள் என்றெல்லாம் அவங்க அறிவிச்சதே இல்லை. ஆனா கடவுள் அறிவிச்ச முதலாவது டைபீரியஸ்ல தொடங்கினார். அதான் வெள்ள குதிரையோட அவர் தொடங்கினார். சரியான தான் இருக்கேக்கலையே நான் கடவுள் என்றதை உருவாக்கி தன்னை வணங்க சொல்லிச்சேன். மற்றதுகள் சனம் தான் செத்தா போறது, இவர் ஆண்டவர் அவங்க கடவுள் என்று சனம் வணங்க வலிக்கிறது. ஆனா இவன் தான் உசிரோடு இருக்கீங்களே தான் கடவுள் என்று வணங்க வச்சியார். அது டைபீரியஸ். அது கலிக்குலா சில வச்சியார். கலிக்குலா தான் உயிரோடு இருக்கீங்களே சில வச்சு கும்பிடுங்கூடா என்று சொல்லி பெர்கமு பட்டணத்துல எல்லாம் சில வச்சியாள் அவன். மூன்றாவது ஆள் வந்து டே நான் எனக்கு முன்னுக்கு போன ஆட்கள் மாதிரி இல்ல, நான் வந்து இந்த கடவுள் பட்டம் எல்லாம் எடுக்கிறது இல்ல, நான் இந்த சனத்துக்கு நன்மை செய்து அவங்கள நான் சுமூகமா வாழ வைக்க போறேன். அதனால நான் என்னுடைய ஓல்ட் ட்ரெடிஷன், இந்த பழைய மரபு ரீதியாக நான் வாழ போறேன். அதனால எனக்கு நீங்கள் ஒரு கடவுள் பட்டம் தர வேண்டாம். என்ற குதிரையும் என்னை ஞாபகப்படுத்த என்ற முப்பாட்டம் எனக்கு முன்னுக்கு போன ஆக்களை தான் நீங்க ஞாபகப்படுத்தினா இது எனக்கு முன்னுக்கு போன 2 பேர் வேணும். ஐயோ அவங்க பிரச்சனை தான். உண்மையில கிளாடியஸ் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், உலக பார்வையில உலக ரீதியா நல்ல படிப்பாளி, நல்ல எழுத்தாளர், நல்ல இது அது எல்லாம் சூப்பர் அட்மினிஸ்ட்ரேட். அவன் ரோம பேரரசிலேயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், பியூரோ, சென்ட்ரலைஸ்ட் கவர்மெண்ட் எல்லாம் உருவாக்கினது கிளாடியஸ் தான். கிளாடியஸ் பியூரோக்ரசி, அதாவது இவங்களோட பிரச்சனை வராம மேலிடத்தாக்களோட அனுமதி பெற்று 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 வரணும். அந்த தொடர்ச்சியான நம்ம இடத்துலயும் அப்படித்தான் போகுது. இப்ப ஒரு அப்ரூவல் எடுக்கணும், எத்தனை இடம் போய் எடுக்க வேணும். அந்த சிஸ்டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ரோமன் எம்பியால கொண்டு வந்தது. பிரச்சனைகளுக்கு செக் வைக்கிறது, ஏதோ இடத்துல அது நிப்பாட்டப்படலாம். ஆனா நம்மையாக்கள் நல்லதுக்கே செக் வச்சு நிப்பாட்டுறது தான் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க மாறி இந்த பியூரோக்ராட்டிக் ஸ்டைல. பட் சோ இது அவர் செய்த நல்ல ரிஃபார்ம். AD 41 இருந்து 54 வரைக்கும். ஆனா ப்ராப்ளம் என்ன, அவற்ற மெயின் ரிஃபார்ம்கள் என்னத்துல இருந்தது? இக்கானாமிக்ஸ் எல்லாம், பொருளாதாரம். அதான் தராசோட போனது. தராசோட போய் அவர் பல தந்த மக்களுக்கு நிவாரணம்
இப்ப நம்முடைய கவர்மெண்ட் செய்யறோம் இந்த நிவாரணம் வழங்குற விளையாட்டு எல்லாம் அங்கிருந்தான் பொதுவாக ரோமன் லோகல தான் வருது. அப்ப அப்படி வேண்டி ஜனங்களை தான் சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் இதன்றன் நிறைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணினவர். ஜனங்களுக்கு வேலை கொடுத்து வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி வேலை இல்லா வீதத்தை குறைக்கிறது என்று சொல்லி அதுகள்ல அவர் போர்ட் டெவலப்மெண்ட் அது இதெல்லாம் கணக்க காட்டினவர். நம்மள இதுக்கு முந்தின இருந்தையாக கொழும்பு போர்ட் சிட்டி தொடங்கின மாதிரி இருந்தாலும் போர்ட்டை டெவலப் பண்ணணும் என்று சொல்லி அது இருந்த போர்ட் தான் ஆனா பயன்படுத்தாம போனது. இப்படி பல விஷயங்களை அந்த செய்து தொடங்கினா ஏற்கனவே டிபேரியஸும் பிறகு கலிக்யூலாவும் ஏற்கனவே கஜானாவை கணக்க காலி பண்ண செய்துட்டாங்க. அப்ப இப்ப சனத்துக்கு மேல இப்ப பிரச்சனை வரிகளை வரி ரிஃபார்ம் வரிகளையும் எல்லாம் குறைச்சு சில ஆட்களுக்கு வரியே இல்லையென்று சில ஆட்களுக்கு குறைஞ்ச வரி இது நம்ம கோத்தபாய ராஜபக்ச செய்த மாதிரி. அப்ப டேக்ஸ்களை சிலதுகளை எல்லாம் குறைச்சு தான் நிவாரணம் கூட கொடுக்க போறோம்னு எல்லாம் வெளிக்கிட்டா முதல் தொடக்கத்துக்கு நல்ல மாதிரி தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் போக அகல பாதாளத்துல போச்சுது இல்லை. அதே மாதிரி தான் குளோடியஸ் முடிஞ்சது. அப்ப குளோடியஸ் எப்படி செத்தவர்? பாய்சனஸ். அவன் மனசி நஞ்சு வச்சவன். மனசி நஞ்சு வச்சவன். நீரோட அம்மா நஞ்சு வச்சவன். நீரோதான் அடுத்தால வருவோம். சோ கவனிச்சுக்கொள்ளுங்க எப்படி இந்த கொலைகள் எப்படி இந்த பேய் வேலை செய்யுது. இது அந்த பைபிள் ஸ்டோரியோட கொண்டு வந்து நாம ஒரு உதாரணம் காட்டுறேன்னா நம்ம தாவீதுடைய மகன் தான் ராஜா அப்சலோம் அவன் அவர்களுடைய முதல் மனுஷியினுடைய பிள்ளை. அப்ப அந்த டைம்ல இப்ப யார் ஏற்கனவே இருக்கிறது? சாலமோன் ஏற்கனவே இருக்கிறார். இப்ப சாலமோன் அங்க இருக்கிறார். கர்த்தர் யார் அடுத்ததா வரும் என்று சொல்லியாச்சு சாலமோன். உண்மையில பச்சைபாலுடைய மகன். அப்ப அது அவங்களுக்கு பிடிக்க இல்லை. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். அவங்க தாங்களே தாய்மாற்ற ஹெல்ப்போட அவங்க சம்பாதிச்சு இதண்ட தொடங்கினாங்க. இதனுடைய இன்னும் ஒரு உச்சக்கட்டம் அடுத்தது எங்க போச்சது? அதோனியாவுக்கு போச்சது. அதோனியாவும் மூத்த மனுஷியினுடைய பிள்ளை. அப்ப முதல் மனுஷி மேட். அப்ப அடுத்த தான் வரணும். அப்ப அதுக்கு செனட்ல இருந்த முக்கியமான ஆட்களும் சப்போர்ட் இல்ல, படத்தளபதியும் சப்போர்ட், ஆசாரியனும் சப்போர்ட் வருவார். அப்ப அவங்க அந்த உலக இரும்படி அவற்ற உண்மையான மனுஷியாவ இது வேற ஒன்ற மனுஷியத்தானே அவனை கொண்டு இவர் எடுத்தவர் என்ற அந்த இதுகளோடு. அதனால சலமன் வரக்கூடாது, இவ வர வேணும். அப்ப என்றால் அவங்க இரண்டார். அப்ப அதே அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்க ஓடுது. நீரோனுடைய தாய் அக்ரிப்பானா இவற்றை 4வது 5வது மனுஷி, 4வது மனைவி. அப்ப இதுக்கு முன்னுக்கு இந்த மனுஷி மற்ற பிள்ளைல தான் இருக்கிறாங்களா? அப்ப அதான் இவ அக்ரிப்பானா வேற ஒரு மனுஷனுக்கு பெற்றதான் அவர் இறந்துட்டாரோ அல்லது வேற ஒரு விஷயத்துல அவரை அதுக்கு பிறகு இவர் கல்யாணம் செய்தார். அப்ப நீரோ 2 வயசுல கேட்கல. அப்ப அக்ரிப்பானாவோட தன் வைஃபா எடுத்துக்கொண்டவர். அப்ப இப்ப விஷயம் இவற்ற பிள்ளை இல்லையா? அது எங்களுக்கு இவற்ற பிள்ளையா இருக்கணும் அவசியம் இல்லை. ஏனண்டா ஆகஸ்டஸினுடைய அடுத்தது டிபேரியஸ் எல்லாம் அப்படித்தானே வளர்ப்பு ஆட்கள். அப்ப சோ அந்த மனுஷி அக்ரிப்பானா இவருக்கு நஞ்சு வச்சு நீரோ வரணும் என்ன வரணும் என்றதுக்காக அதை செய்தது. அப்படியே நீரோவையும் அரசனாக்கினார். அடுத்த ஹிஸ்டரி தெரிஞ்சு பெரிய விஷயம். ஹிஸ்டரி சரியான முக்கியம். ஹிஸ்டரி என்ன பைபிள், அதுக்கு பைபிளே ஹிஸ்டரி புக் தான். பைபிளே ஹிஸ்டரி புக் தான். அதுல ஹிஸ்டரி சரியா தெரிஞ்சிருக்க வேணும். பைபிள் ஹிஸ்டரி மட்டுமில்ல, நம்மளோட ஹிஸ்டரி தான். தமிழர் யாரு, தமிழற்ற ஹிஸ்டரி என்ன நடக்குது, கடவுள் எப்படி இந்த ஹிஸ்டரியில வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஏன் ஆட்சியை கவிழ்க்கிறார், யாரை கொண்டு வர்றார், என்னண்டு போற எப்படி ஆக்கினவர், ஏன் எழுப்பினவர் சிறவாகனா, பிறகு என்னத்துக்கு முடிப்பு பண்ண, யாரை வச்சது, பிறகு என்ன அவளுக்கு நடந்தது, இப்படி இதுகளெல்லாம் கத்தர் எப்படி ஆடுறாருன்னு நமக்கு தெரிகிறதுக்கு we want to know the history. ஹிஸ்டரியில் தெரியாட்டி வரலாறுல எப்படி இயேசு செயல்படுறாருன்னு எங்களுக்கு தெரியாது. சோ அப்படி சாக்கொண்டு அப்ப குளோடியஸ் 54 சரி. இப்ப
நீரோ. இப்ப அடுத்தது அப்ப வந்தது நீரோ. இப்ப குளோடியஸ்ல இருந்து நாம படிக்கிற பாடம் என்ன? குளோடியஸ்ல இருந்து நாம படிக்கிற பாடம் என்ன? அது எல்லாரிலையும் இருக்கு. விசேஷத்தை என்னையப்பா சொல்றேன் வல்ல ஜபிச்ச அந்த ஜபத்துல என்ன எழுதி இருக்கிற? படிப்பாளிகள் திறமானையால் நிபுணத்துவம் என்று உலகத்தால் தூக்கி கொண்டாடுற ஆட்களுடைய கல்வி புலமையாலே அந்த நாட்டை நாசமாக கத்தரால முடியும். அதான் படிக்கிறோம். அத படிச்சபடியா நாட்டை நல்லா ஆளலாம் அர்த்தம் அல்ல. கத்தருக்கு பயந்து ஆளுறவன் தான் நாட்டை நல்லா வச்சிருப்பான். கத்தருக்கு பயப்படாத எந்த ஆட்சியாளரும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு திறமைய கத்தர் கொடுத்திருந்தாலும் அதன் மக்களை நம்ப வச்சே கத்தர் கழுத்தறுப்பார் ஆக்களை. விளங்குதோ? நம்ப வச்சு கழுத்தறுக்கிறது என்பது அது கத்தர் நியாயம் தீர்க்கிற ஒரு மெதட். ஏன்னா தென்னை வெறுத்தா கிறிஸ்துவ வெறுக்கிற எந்த ஆட்களுக்கும் நீ யார நம்புறியோ அந்த ஆட்களை வச்சே கழுத்தறுப்ப. அங்க அந்த பாயிண்ட் நமக்கு சரியான பாடம். நாம கிறிஸ்துவ எல்லாருக்கும் மேல நம்புறோமா இல்லாட்டி மனுஷர்ல நம்பிக்கையை வைக்க தொடங்குறோமா? நாம மனுஷ பிளத்துல புயத்துல நம்பிக்கையை வச்சா அந்த மனுஷ புயத்தை வச்சே கத்தர் எங்களை கழுத்தறுப்ப. அத பைபிள திருப்பி திருப்பி காட்டுற. நீங்க எகிப்த நம்புறீங்களோ அந்த நாணல் கோல், அந்த நாணல் கோல் அதை ஒன்னு நம்புறீங்களா? இவன் அவரை ஒரு அவிசுவாசிய வச்சு ஆண்டவர் அசீரியன் ராஜாமங்க அவரை நம்புறியல் போயும் போயும் இல்ல. அது முதலே சார் அதனால அது ஏசாயா படிக்கையில இந்த இதுகள் எல்லாம் ஸ்டோரி வேணும். அப்ப அவங்க நாங்கள் அசீரியன் அவரை முன்னேறி கொண்டு பேரரசா மாறிக்கொண்டிருக்கோம். அங்க போய் கிடக்கிற அவரை நம்பிக்கொண்டிருக்கோம். இன்னும் அது கத்தரும் ஒரு இடத்துல கேலியாக அவர் கதைக்கிறார். என்ன விட்டு போட்டு நீ அங்க நம்புவியோ? அதனால அந்த திறமை இதுக்கு முன்னுக்கு இருந்தார்கள் அவங்ககிட்ட நல்ல விஷயம் இருக்கும் என்று எந்த ஆட்சியாளரையும் சனன் நம்ம வழிகிட்டதோ கத்தரை வெறுத்து கத்தர் அவங்கள வச்சு அவட கேஸ்ல முடிக்கிறது தான் வேதம் சொல்லு. அதனால அது நாம படிக்கிற முக்கியமான பாடம். கலிக்யூலா மனுஷ ரீதியாக திறமானையாள் இருந்தவங்களுக்கு குளோடியஸ் திறமானையாள். ஆனா அவ்வளவு ஞானமும் பைத்தியமா போச்சு. கடைசியில் நாட்டை குட்டி சுவராக்கி போட்ட மனுஷன் சனத்திட நன்மையை பெறணும் என்று அதற்கு நிவாரணம் எல்லாம் குடுன்னு கொடுத்து இல்ல. இப்ப அனுரமாத்தியாகம் வலிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நாளையால தெரியும் எப்படி கவலுறது. ஏன்னா வேதம் சொல்லுது கவலுவீனம் என்று இப்படியான விஷயங்கள். அதனால இதில் வேதம் முன்மை எப்பயுமே அதுல சரியான கவனமா இருக்கணும். சனத்துக்கு நிவாரணம் கொடுக்கறது அரசாங்கத்திற வேலை இல்லை. அதாவது கத்தரை நம்பி அவங்க உழைக்கணும். அரசாங்கம் இல்ல நிவாரணம் கொடுக்கறது. நிவாரணத்து அரசாங்கத்தோட ஒரே வேலை என்ன? நீதி செய்கிறது. அவ்வளவுதான். நீதி செலுத்துறது, நாட்டை பாதுகாக்கிறது, எதிரிகள்ட்ட போர், நீதி. மக்களுக்கு உள்நாட்டுல மக்களுக்கு அநீதி என்றா அதை தட்டிக்கிட்டே நீதி செய்யல என்று கேட்கும். அதை விட்டு போட்டு நிவாரணம் வழங்குறன், நான் கல்வி வழங்குறேன், நான் வேலை வழங்குறேன் என்று அரசாங்கம் வழிகிட்டா இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கா உட்பட எல்லா நாடும் நாசமா தான் போய் கொண்டிருக்குது. நாம நினைக்க கூட அமெரிக்கா ஒவ்வொன்று பறக்குது. ஐயா அங்க வேலை இல்லாத படுவாயங்கிறார். வீடு இல்லாதாக்கள் ரோட்ல படக்குவாக்கள் நம்மளை விட கூடுங்க. வீடே இல்லாம எல்லாம் நடு ரோட்ல வந்து நிற்கிறாங்க. பஸ்ஸுகளுக்களையும் காருக்களையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளையாக்கள் கொஞ்சம் பேர் இலங்கையில். ஆனா அங்க ஊரு பட்டியாக்கள் வெளியில தெரியல அந்த முகங்கள் எல்லாம். யூகேல அப்படித்தான், ஆஸ்திரேலியாவில் அப்படித்தான். நம்மளை விட சரியான பிரச்சனை அங்க. கனடாவில் ஐயோ எல்லாரையும் கூப்பிடுறவங்க கொண்டு கனடாவா கடைசிய விடுது. அங்க வேலை இல்லாம ரோட்டா திரிறாங்க. இப்ப என்ன அடுத்தது குற்றச்செயல்கள் கூடும், இது கூடும், அது கூடும். ஏற்கனவே வேலை இல்லை. அதனால இலங்கையை விட வேலை இல்லாத இடங்கள், ரியல் வேலை இல்லாத இடங்கள் அங்க கூட. அங்க வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றது சரியான கூட. அங்கேயும் அரசாங்கம் என்ன செய்யுது? நிவாரணம் கொடுத்து கொண்டு இருக்குது. அமெரிக்காவும் கூப்பன் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க.
நாம ஸ்ரீலங்காவுடன் கூப்பனும் பலனாவுக்கு கூட்டுறதுல இந்த வெள்ளக்காடும் கொடுத்து ஏதோ செய்யறாங்க. அமெரிக்காவும் கொடுத்து கொண்டாந்து தங்கள அமெரிக்கன் சிட்டிசனுக்கு. அப்ப யோசிப்பாருங்க, எந்த நாடு இந்த தங்கட வேலையை விட்டு போட்டு கழுத பார்க்க வேண்டிய வேலையை நாய் பார்க்க வலிக்கிட்டா இப்படிதான் நடக்கும். அரசட வேலை ஒரே ஒரு வேலை, நீதி பரிபாலன். தட்ஸ் இட். அதை விட்டு போட்டு ஏற்றி இறக்குறேன், ஏற்றுமதி இறக்குமதி, பிசினஸ் செய்யறேன், நான் பள்ளிக்கூடம் நடத்துறேன், நான் கடை நடத்துறேன், சதோஷா அது இது, நான் ரெண்டா முடிஞ்சு போச்சு. ஆகல கடவுளை நம்புறதை விட்டு போட்டு சனத்தை மாத்திட்டாங்க. ஆகல அது கட்டாயம், அது ஒரு நியாய தீர்ப்பு. நாம நினைக்க கூட நாம எல்லாரும் நியாய தீர்ப்புகளை வாழல, கத்தரு நியாய தீர்ப்புகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல இருக்க எல்லா இனத்தாக்களும். ஏண்டா அரசாங்கம் தரக்கடாத வேலையில தரவிட்டு உள்ளுக்கு நுழைஞ்சிட்டாலே கத்தர் நியாயம் தீர்க்கிறார். கத்தர் நியாயம். இப்ப நம்மள வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது தலைவிட போறோம்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் நம்மட உரிமைகள், நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய பாதுகாப்பு இனி இன்னொரு கேட்டுதான் செய்ய வேண்டி இருக்கு. அரசு தண்ட வேலையை மட்டும் பார்க்காம போக்குவரத்து செய்யறன், நிதி செய்யறன், பள்ளிக்கூடம் கொடுக்குறன், வேலை வாய்ப்பு கொடுக்குறன்னு வழிகிட்டா அதை அநீதி செய்து. ஆனா அவர்தான் நீதி செய்ய போறோம்னு நிக்கிறாரு. இப்ப எப்படி இருக்கு அது? கெத்தற்ற இந்த அரசாங்கங்கள்லாம் கெத்தருடைய நியாய தீர்ப்புகள். இதெல்லாம் வேதபூர்வமான அரசு இல்ல. வேதத்துல தாவீது என்ன கல்வி செலவு செய்து கொண்டிருந்தானோ, தாவீது இவ்வளவு பெரிய 3 வருஷ பஞ்சத்துல ஜனத்துக்கு நிவாரணம் கொடுத்து கொண்டிருந்தானோ, யோ ஆசாரனை கூப்பிட்டு என்னண்டு கேளையா, கடவுளை தீட சொல்லு, என்னது கடவுள் நம்மளோட கோபமா இருக்கிற அதை சரிப்படுத்த சொல்லு ஆக்களை. அரச கடவுள் என்ன செய்தாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று தாவீது மெசியாவை வலிக்கலே இல்லை, கெத்தரை தீட சொல்லு. கொரோனா மாதிரி பெரும் கொள்ளவே வந்துச்சு. அட்டே டாக்டர்ஸை கூப்பிடா என்ன செய்யணும், எப்படி இதுகளை தாப்புறது ஏட்டா தாவீது கேட்டார். கெத்தர் ஏன் இதை அனுப்பினார்ன்றதை மட்டும் நாம விளங்கி கொள்ளணும். அதை விளங்கி அவரு அதை கோபத்திலிருந்து திருப்புறதுக்கு என்ன செய்யணும் நாம. அதனால டேய் நீ தான் கோபக்காரன், நீ எனக்கு பலி செலுத்தி மனம் திரும்ப. எந்த பிரச்சனைகளும் நாடு முழுக்க பிரச்சனை. முன்னாதான் நாடு முழுக்க நான் அழிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஓடி போய் சேர்ச்சுக்கும் போயிடாம கெத்த தூதனால தடுத்தா, நீ என்ன சேர்ச்சுக்கு வர முதல் கிட்ட வாங்கிய போய் பலி செலுத்த தொடங்கும். கடவுள் அதங்க செலுத்தா அர்வனாவின் களங்காற்றன் அங்க போய் சேருது. ஏன்னா கெத்தர் பெரும்படான்னு வச்சது அங்கதான் சேர்ச் கட்டுறதுக்கு. அதனால அந்த நியாய தீர்ப்புகளையும் ஒரு கிழுமை கடவுளுடைய ஆலயத்தை கட்டி எல்லாரும் பார்க்கறதுக்கா வரத்துக்கா கெத்தர் வச்ச. சோ அரசனுடைய வேலை நிவாரணம் கொடுக்கிறதும், வெள்ளத்தால பாதிக்கப்பட்டோட 20,000 50,000 இழந்த ஆட்களுக்கு இது அது கொடுக்கறதும் இல்ல வேலை. எத்தனை வெள்ளம் வந்திருக்கும், எத்தனை பிரச்சனை வந்திருக்கும். கத்தர் ஏன் அதை அனுமதிச்சவர். அதை இல்லாட்டி திருப்பியும் என்ன செய்யும், அடுத்த வருஷம் இதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. உணராத வரைக்கும் வெள்ளம் வேறி கொண்டு போகும் வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. அதனால அரசு நம்ம அரசுல என்ன செய்யுது, ஜனங்களை கடவுளை தேட விடுவது இல்லை, கத்தரை தேட. என்ன உண்மையா நடக்குது நம்மள போய் ஏதா நம்மட புத்தர் காப்பாற்றல நம்மள ஏதா நாங்களே என்ன சொல்லுவோம், ஏது கோபமா இருக்கோ அதை உங்களை அழிச்சு கொண்டு இருக்கிறோம். அவன் சொல்ல புத்தர் கோபமா இருக்க, புத்தரே கடவுள் இல்லை. அப்ப நீ எங்கேப்பா நம்மட சிவபெருமான காணல, சிவபெருமான இங்கே சிவபெருமான அயல நமக்கிட்ட சுவிசேஷம் இருக்குது, நல்ல செய்தி தேட வேண்டிய தேர்ந்த இதுல நான் நிக்க மாட்டேன். ஆனா அரசுகிட்ட அதை சொல்றதுக்கு வக்கு இல்லை. அதனால அஸ்கிரிய கூட மயானத்தை போய் நம்ம ஆசீர்வாதம் வேண்ட வேண்டியார். அடுத்த வெள்ளம் முடிஞ்சது, இனி அடுத்த வெயில் தொடங்கும், பிறகு அடுத்த பயிரழியும், இப்படியே கடவுள் மாறி மாறி அனுப்ப வேண்டியார். சோ இதெல்லாம் நாம படிச்ச வாரம் அதுல குளோடியஸ்ல நீ எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு பெரிய ஜனங்களுக்காக சுமைகளை குறைக்கிறதுக்காக நீ வந்திருந்தாலும், நீ உண்மையில ஜனத்துக்கு மேல உண்மையான பாசத்தோட வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவன் ஜனத்தை கொல்ல வழி கிடையாது குளோடியஸ். ஆனால் கத்தர் கொண்ட கத்தர் பஞ்சத்தால் அடிச்ச சபையும் இதுக்குள்ள போச்சுதான், சபையும் இதால பாடுபட்டதான். ஆனா என்ன செய்ய, இப்ப 4வது முத்திரை உடப்படுகிறது. 4வது முத்திரையிலையும் நமக்கு அடுத்ததுலையும் நீரோதான் அடுத்த அரசன் சீசர். நீரோதனுடைய காலப்பகுதி 68 வரை, 54 இருந்து 68 வரைக்கும் நீரோவினுடைய ஆட்சி. நீரோட காசை கொண்டு பார்த்தா நீரோட காசுல என்ன கலர் இருக்குது, நீரோட காசை பார்த்தா கிரீன் கலரா தான் இருக்கு. காப்பர் செப்பு
செப்பு வெள்ளியில கலந்த அந்த காசு. அப்ப அந்த குதிரை என்ன கலர்ல அடிக்கும்? பச்சை கலரா தான் அடிக்கும். ஆனா நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்கிறீங்க? மங்கினம். இங்கிலீஷ்ல அது பேல் என்று போடுறீங்க. பேல் அவர்கள் ஏன் அப்படி ஒரு குதிரைக்கு கிரீன் அண்ட் இருக்கத்தக்கதா பேல் என்று நம்முடைய ஆட்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாம். குதிரையோட கலர்ல ஒரு பச்சை கலர் குதிரை ஒன்றும் இல்ல, இருக்கிறதுல கொஞ்சம் மங்கின கலர் குதிரைகள் ஏதாவது இருக்கும். பேல் பேல் என்னதான் மஞ்சள், பேல் என்ன மங்கின ஒரு விதமான ஆரஞ்ச், அது செப்பு வருது இல்ல, செப்பு அந்த ஆரஞ்ச். சோ மங்கின இது அவர் போட்டார். ஆனா நாங்கள் வேதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல எப்பயுமே இந்த வசனம் எங்க பைபிள்ல விழுந்திருக்குன்னு ஏற்கனவே சொன்னாங்களே. அதுல நீங்க எழுதிக்கொள்ள மார்க்கு 6:39. ஐயா ஒரு அல்வாசி மார்க்கு 6:39. வெளிப்படுத்தல் 9:4. அது பசும் புல், பசும் பச்சை புல், பச்சை புல் அல்ல, கிரீன் கிராஸ். அப்ப பசும் புல் என்றது பச்சை புல். அதுல அந்த வேர்டு குளோரோஸ், குளோரோஃபில், குளோரோஸ் இதுல என்ன வருது? குளோரோஃபில் இலங்கையில இருக்கிற பச்சை பச்சையம், அது குளோரோஃபில். அப்ப இதெல்லாம் நாம ஏற்கனவே 3ஆம் நாள் படைப்புல இதுல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த புத்தகத்துல குளோரோஃபில் அது மஞ்சளா ஏன் வருகிறது, அப்ப அது என்ன நடந்தது குளோரோஃபில்லுக்கு என்றதுல எல்லாம் பச்சையம் என்ன இல்லாம போட, பச்சையம் கட்டாயம் இலையில இருக்கத்தான் வேணுமா, பச்சையம் இல்லாத இலைகள் உணவு தயாரிக்க இல்லாதா என்றதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சோ குளோரோஸ் பச்சை. பைபிள்ல 9:6 9:4 பசுமையான இந்த பூண்டை, கிரீன் கிரீன் கிராஸ். திருப்பம் 8:7 இருக்குதா? 8:7. வெந்து போயிட்டு, வெந்து போயிட்டு. ஆல் ரைட், பசும் புல், பசும் புல் இல்ல. சோ பசும் புல் இதுலயும் கிரீன் தான். பைபிள்ல 4 இடத்துல இந்த குளோரோஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது. 3 இடம் சொல்லிட்டேன், 4வது 6. இப்ப நாம சொல்ற இந்த மங்கின நிறம் 6. என்னடா 3 இடத்துல நீங்க கிரீன் என்று டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, இங்க மட்டும் கிரீனை விட்டு போட்டு பேல் என்று டிரான்ஸ்லேட் பண்றீங்க. சோ வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் யுவர் டிரான்ஸ்லேஷன் ப்ரோசஸ்? ஒரு பைபிள்ல ஒரு வசனத்தை ஒரு சொல்ல நாம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல, அது பச்சை என்று சொல்லாம என்னண்டு வேற கலர் கதைக்க வலிக்கிறது. மற்ற பைபிள்ல கிரீக்ல இருக்கிற 4 இடத்துல 3 இடத்துல பச்சை என்றே தான் போட்டு இருக்கிறீர்கள். ஏன் இந்த இடத்துல மட்டும் பச்சை என்று போடாம அதை நீங்கள் ஒரு ஜோசனில் மாத்தினீங்க? டிரான்ஸ்லேட்டர்ஸ் எரர்ஸ். பைபிள டிரான்ஸ்லேட் பண்றாக்கள் விடுறப்பல கிரீக்குக்கு உண்மை இல்லை பேசிக்கா. அவர்கள் தங்கள சிந்தனையில தாங்கள் பார்க்கிறதுல அப்படி ஒன்று இல்லை என்றபடியார அவர்கள் அதை கொஞ்சம் மங்கின நிறம் போட்டா பரவாயில்லை என்று ஜோசம். மேபி லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அவர் லிட்டரலா என்ன பார்க்கணும் அதை போடுவோம். இது என்ன பச்சை கலர் குதிரை என்னன்னு அவர்களுக்கு கத்தர் வெளிப்படுத்துறது. கத்தர் அதை நாம டிரான்ஸ்லேஷன் செய்யல சரியான காரணம். நாம பார்க்கிறத வச்சு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. நமக்கு விலங்குனதை வச்சு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றது இல்ல. கடவுள் என்ன வார்த்தை சொன்னாரோ அதுக்கு என்ன அர்த்தம் வெளியில இருக்குதோ அது 1-2 அர்த்தம் இருந்தா அந்த 2 அர்த்தத்தை நாம யூஸ் பண்ண கான்டெக்ஸ்ட் தீர்மானிக்கும். ஆனா பச்சைக்கு பச்சை தானே, கான்டெக்ஸ்ட் எந்த பச்சை தானே. அது என்னத்துக்கு இந்த இடத்துல மட்டும் டிரான்ஸ்லேஷன் மாத்துறது? அப்ப இதுல டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஆனா டிரான்ஸ்லேஷன் சரியான கஷ்டமான வேலை. அதை நாங்க குறைச்சு மதிப்பிடல. அதை டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன செய்யணும், கத்தர் பரிசுத்தாவியர் என்ன சொல்றாரு அதை சொல்லினா காணும் எங்களுக்கு. அதை வாசிக்கிறவன் வாசிச்சு விளங்கிக்கொள். நீ
ஏண்டா மூல மொழியில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டா மூல மொழியில இருந்து நீ டிரான்ஸ்லேட் பண்ணல கடைசியில பயிர கிரீக்ல பச்சை இருக்கு நீ மங்குனுக்கும் பச்சைக்கும் கூட வித்தியாசம் இருக்குது. அப்ப உண்மையில தமிழ் பைபிள்ல இது மூல மொழியாகிய எபிரேய கிரீக்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது போல இல்ல. டிரான்ஸ்லேஷன் சரியான கஷ்டம். ஆனா அதுக்காக உள்ளத உள்ளனும் இல்ல இல்லைன்னு சொல்ல விட்டு போட்டு பச்சை வெள்ளை கருப்புன்றதுக்கு வேறொரு கதை தேவையில்லை நமக்கு. அதுல சரியான அது நம்மள மிஸ் லீட் பண்ணு இருக்குது இந்த இடங்கள் எல்லாம். பைபிள் தமிழ்ல ஈவன் இங்கிலீஷ்லயும் கேஜேவி ஆக்களும் அப்பவே பேலன்னு தான் டிரான்ஸ்லேட் பண்றீங்க. அப்ப அவர்களும் என்ன அதாவது நமக்கு பியூரிட்டிகளுக்காக ஏதாவது விஷயங்கள் வருதுண்டா சிக்கல்கள் மூலமொழியை பார்த்துக்கொள். இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையும் விட்டுடு பேசாம இங்கிலீஷையும் தமிழை அது வந்து இங்கிலீஷ்காரனே எழுதி விட்டுட்டேன். அதுல நாம சரிதாங்கன்னா அப்ப இதுல ஏன் நான் இதை எடுக்கிற வேண்டி வருகிறேன்னு சொன்னா அந்த பச்சை கலர் குதிரை அந்த காசு பச்சையா தான் இருக்குது. அதான் இதுல இருக்கிற விஷயம். அந்த காசு பச்சையா எப்படி மாறினது பச்சையா என்னண்டு வந்தது இல்ல ஏன்னு சொன்னா பொதுவா நாணயம் வெள்ளியெல்லாம் யூஸ் பண்றவங்க அந்த வெள்ளின்னா வெள்ளி தான் வெள்ளி அந்த வெள்ளியோட நிறம் என்னவோ அதான் அதுல இருக்கு. அது பச்சையா மாறணும்னா வெள்ளியோட ஏதோ கலக்கணும் நாம. இப்ப தங்கத்தோட கலப்போம் சிலதுகள் அப்ப அது சுத்த தங்கம் இல்லை அதுல ஏதோ கலந்துட்டாங்க. அதே மாதிரி வெள்ளியில இந்த குளோரோஃபில் மாதிரி ஒரு அந்த செப்ப நாம கலந்தோம்டா கொப்பரை அது காலம் போக 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 அது பச்சைய கலரா மாறும். ஈவன் நம்மளுடைய இந்த முந்தின ₹1 நாணயம் ₹5 காசுகள் எல்லாம் அந்த சதங்கள் போக போக பச்சையா மாறுது. அவங்க வெள்ளி மாதிரி வெள்ளையில தான் அதை செய்தான் கலந்து விட்டு இருக்காங்க கொப்பர் அதுக்குள்ள. அப்ப அந்த முந்தின நாம அஞ்சியத்துக்கும் எத்தனையோ ஒரு 5 10 கொண்டு போய் இல்ல நம்ம அம்மா மக்களோட காலத்துல கொண்டு போனா எத்தனை சாமான் வேண்டி கொண்டு வரலாம்னு மனைவி சொல்லுங்க 5 10 இப்ப நமக்கு ₹5 பிரயோசனம் இல்லாம போச்சு. கடைசியில மாத அண்ணன் ஒரு ₹3 4 அதை விடுங்க கடைசி விடுங்கன்னு வர்ற அளவுக்கு என்னடா அதுல என்ன வேண்டாம். அப்ப என்ன நடக்குது அந்த சரியா இப்ப ₹10 ஒரு காசு ஒரு டொபி ₹10 நாம 50 கொண்டு 25 கொண்டு எல்லாம் வேண்டுனாங்க டொபி இல்ல. இப்ப ₹10 கொடுத்ததான் டொபி. அப்ப அந்த காசுடைய பெருமதிய குறைச்சு போட்டு தனத்தை வீங்க வச்சுட்டாங்க. நாம வீங்கி இருக்கிறோம். அதுதான் பண வீக்கம் பண்றது. பெருமதிய குறைச்சு போட்டு அதை வீங்க வச்சு இருக்கிறீங்க. ரோமன் பேரரசுல முதல் கள்ள வேலை செய்த ஆள் இந்த ஆள் தான். காசினுடைய நிறைய குறைச்சவன். அதான் நம்பாம ஓடிக்கொண்டிருந்த விஷயம். கத்தர் பல இடங்களை சொல்ற வெள்ளியோட இத கலக்காத களிமணிக்கு வெள்ளியில இதென்ன ஏதாவது இதுகளை செய்தா இந்த கள்ளத்தராசு இந்த கள்ளக்காசு எனக்கு பிடிக்காத அந்த காசுட நிறை அந்த பெருமதி சரியான அந்த பெருமதியா வேண்டும் நமக்கு. ஆனா இப்ப நாம இதெல்லாம் சொல்றது வந்து ஃபியட் மணி என்று சொல்றோம். அதாவது போலி பணம் பேசிக்கா நாம இல்ல ஃபியட் FIAT ஃபியட் மணி இத எக்கானமில யூஸ் பண்றது போலி காசு. நாம யூஸ் பண்ற எல்லாமே போலி காசு பேசிக்கா. அவரே சொல்ல போலி காசு ஏண்டா ₹2000 பெறுமதிக்கு அது அந்த தாள் பெறுமதியே இல்லை பேப்பர். ஆனா முந்தைய 5 சத்துடைய நிற 10 சத்தினுடைய நிறைகள் சரியான வெயிட் ஆகும். அவன் அந்த 5 விட இந்த வெயிட்ல இருக்கணும் அதுக்கு இவ்வளவு பெறுமதி என்றது தெரியும் எல்லாருக்கும். பிறகு 5 வெள்ளியா அது சும்மாண்டு ஊனாலே பறந்து போற மாதிரி வெறும் காத்துல பிறகு பேப்பர்ல மாறிச்சது எல்லாம். அப்ப இத தாங்களே ஒத்துக்கொள்றாங்க எல்லாரும் நம்பிக்கொண்டே இது உண்மை காசு இல்ல நாங்க காசுக்கு பதிலா உண்மை இல்லாம பயன்படுத்துகிறோம். நாமளும் அதை செய்கிறோம். ஆனா யார் இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது? இதை நீ யூஸ் பண்ணாடி இங்க வேண்டி வைக்கல அது என்ன செய்கிறது? ஆனா நமக்கு தெரியும் இது இது ஒரு 5 பெறுமதி இல்லாத தாளண்டது. இத ரோம்ல செய்த முதலாவது ஆள் நீரோ. அதுல இன்ஃபிளேஷன் பிரச்சனைய ரோமாபுரியில கொண்டு வந்து ஜனத்துக்கு காசு யூஸ் பண்ணறியல் ஆனா அதுக்குடைய பெருமதியிலேருந்து களவெடுத்தவன். அவன் என்ன செய்தான்
அந்த சனத்தை ஏமாத்தினவன் தனக்கு காசு வேணும். இப்ப அப்ப காசுக்கு கொடுக்கிற வெள்ளியினுடைய நிறைய குறைச்சு வெள்ளி மாதிரி இருக்கிற மாதிரி கலப்பாக்கி அந்த மிச்ச சொச்சங்கள்ல இருந்து தனக்கு அதை எடுக்க தொடங்கினான். போக 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 இது பச்சையா மாறுது பச்சையா மாறுது பச்சையா மாறுது சனம். அப்ப பச்சையா பச்சைக்காரன் அடிச்சிருக்கிறான் என்றோட அது பேரே அங்க இருக்கு நீரோதான். நீரோதான் இந்த யார் பச்சை பச்சைக்காரன். அந்த பச்சைக்காரன் அப்படிதான் அந்த பச்சை குதிரை வந்தது. பேசிக்க அந்த பச்சை குதிரையில ஏறிந்தவனுக்கு பேர் ஒன்று மரணம், இரண்டாவது பாதாளம். மரணம் பாதாளம். நீரோ 16 வயசுல அரசனாகி 28 வயசுல செத்து போனான். அது தானே தற்கொலை செய்து செத்தவன். இந்த நீரோவினுடைய விருப்பமான நடவடிக்கைகளை சசிஷியஸ் வரலாற்றாசிரியர்கள் அல்லது இருந்தவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஊறுபட்ட ஊத்தவாளித்தனம். அப்ப அவனுக்கு சாகிறத பார்க்க சரியான விருப்பமாக்க, சாகிறது பார்க்கறது விருப்பம், எப்படியெல்லாம் சாகிரம்ன்றது பார்க்கறது ஒரு சந்தோஷம். சரியான வித்தியாசமான ஒரு ஆவி அது. அதனால மற்ற மனுஷரா இருக்கிறோம். மற்ற இதுக்கு முன்ன போனவங்க பல கொலைகள் செய்யறவங்க. ஆனா அந்த ஆள் செத்துட்டானா சரி, இவன் அந்த ஆள் சாகிறத தசிச்சு தசிச்சு சாக்கொள்றையா. ஆளை மட்டுமே இல்ல, மிருகங்களை, மிருகங்கள் சாக வைக்கிறதுலயே தனி சுகம் அவனுக்கு. ஒரு 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 பார்க்கறதுல நமக்குண்டா ஐயோ சில செத்து கிடக்கைகளே நமக்கு என்ன எல்லாம் செய்யும். மக்களோட இதுகளை பார்த்தா தட்டி வர்ற மாதிரி கூட இல்ல. சில பேரை கொல்லுறதுகளை சில நேரம் பார்க்கல, சில பேர் நம்ம பிள்ளைகள் அப்படியோ அப்பா வேண்டாம் என்றதுகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது பார்க்க இது பார்த்து டசிச்சு சிரிச்சு அவனை இப்படி குத்து இப்படி குத்து இது பத்தாது இது பத்தாது என்று சொல்லி அந்த மரணத்தை டசிச்ச ஒரு பேய். அதான் அவனுக்கு மரணம் என்று பேர். சிங்கத்தை கொல்லுறது நம்ம சிங்கம் நம்மள அடிச்சு. ஆனா அவன் 300 சிங்கத்தை தன் வாழ்க்கையில அந்த 10 வருஷத்துக்குள்ள 300 சிங்கத்தை கொண்டு வந்து அந்த சிங்கத்தோட ஆட்களை சண்டை பிடிக்க விட்டு அந்த ஆட்கள் சாகிறதையும் பார்த்து, அப்புறம் சிங்கத்தையும் கொல்லுறதுலையும் பார்த்து, சிங்கத்தை குத்துறது கொல்லுறது செத்தம்பார்ல பார்த்து 300 சிங்கத்தை சாக்கொண்டவன். நீதிமான் தன் மிருக ஜீவன்களை ஆதரிக்கிறார். இது பேய் உள்ள மிருகங்கள் எல்லாத்தையும் கொல்லும். மிருகங்களோட சண்டை பிடிக்க விட்டு ஆட்களை கொண்டு அதை பார்த்து ரசிக்கிறார். சிங்கம் மட்டும் இல்ல, பல மிருகங்கள் சரியா கரடிகள் ஏறக்குறைய 600 கரடியோட ஆட்களை சண்டை பிடிக்க. அவனுக்கு அது ஒரு ஸ்போர்ட். அதுதான் அவன் கைதட்டி இதுன்றது இதுன்றது. நாம ஃபுட்பால் கிரிக்கெட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆட்களோட கரடி சண்டை பிடிச்சு பிச்சறிகிறத பார்த்து அல்லது கரடிய கொல்லுறதுல இருக்கிற ஒரு குஷி, ஒரு சந்தோஷமான ஒரு மனுஷன். சட்டியான ஒரு பேய், பெற்றும் பேய். நீரோ வேற சீசார் இப்படி இல்லை, வேற சீசார் இப்படி இல்லை. மரணம் மரணம் அவனுக்கு பேர். அவன் மிருகங்களை மட்டும் இல்ல, சொந்த தாயை கொண்டவன். அக்ரிப்பானா அது அவ பெரிய புனிதவதி இல்ல, அவ விதைச்சது அறுத்தவ. ஆனா தாய சொந்த தாயை கொல்ல வச்சு அதை பார்த்து ரசிச்சவன். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். தன் டியூட்டர் தனக்கு படிப்பிச்ச அவனுக்கு எங்களுக்கு தெரியும். தாவீதினுடைய மக்கள் ஒரு யாருக்கு கீழே எந்த டியூட்டர்களுக்குள்ள படிச்சாங்க? எந்த டியூட்டருக்குள்ள படிச்ச தாவீத பிள்ளைகள்? என்ன பேர் அடி அவனுக்கு? உண்டு அக்கால பிள்ளைக்கு என்ன பேர்? ஜெகியேல். அதான் ஜெகியேல். ஆல்ரைட், ஜெகியேல். அப்ப ஜெகியேல் தாவீதினுடைய பிள்ளைகளுடைய டியூட்டர், கல்விமான். அவன் ஒவ்வொரு நீரோ ஒவ்வொரு சீசாருக்கும் படிப்பிக்கிறதுக்கு அவங்க வச்சிருந்தாங்க. அதுல பரஸ் என்றதான் அவையிட்ட பேர்.
அவற்ற பேர். அவனை அந்த ஆளையும் கொலை செய்து பார்த்து ரசிச்சு கொண்டிருந்தவன். கொலை செய்து தன் தாய தன் டியூட்டரை படிப்பிக்கிற அவரை அவருக்கு ஃபுல்லா படிப்பிச்சது. இந்த 2 பேரும் தான் இந்த இந்த பேய தடுத்து கொண்டிருந்த ஆக்கள். தாயினுடைய செக்கில் இவன் கணக்க செய்யாம பிரச்சனைகள் விடாம இருந்தான். இவன் ஹிஸ்டரிய வாசிங்கன்னா நாம வரலாற்றுல வேற இடத்துல பார்த்திராத ஊத்தவாளித்தனம். பப்ளிக் ரேப் கற்பழிப்பு பப்ளிக்கா தண்ட ஃப்ரெண்ட்ஸோட போய் பப்ளிக்ல கற்பழிச்சிட்டு அதுல ஒரு சந்தோஷம் அதை செய்துட்டு போன ஆக்கள். இவன் அரசனாகிறதுக்கு முன்னுக்கு இவன் கேங் இறங்கி போகண்டா அங்க எல்லாரும் கெடி நடக்க. ஒரு செனட்டரை இவன் ரோட்ல வச்சு அடிச்சு செத்தம்பரை வச்சு குத்தி எல்லாம் போட்டு நின்று போட என்னன்னு கேட்க ஒரு அந்த ஆள் தானே போய் செத்து போச்சு. இதுக்கு அப்புறம் என்னோட வாழ்ற இந்த பூமியிலே அப்படி கற்பழிப்பு. நாம சொன்ன பால்மாரி டிரான்ஸ்வெஸ்டர் டிரான்ஸ்ஜெண்டர் பப்ளிக்கா ஆணோட ஊத்த வாழித்தனமா செய்கிறையா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளத்தான் தாயில கட்ட நீ இப்படி செய்யறலாம் பிழை 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 என்று கொண்டு கணக்க இருந்தவர். கடைசியில இதால உன்னை நான் பதவியேற்காம விட்டுடுவேன் என்று சொன்னதுக்காகவே கொண்டான். தான் பதவியேற்றோட அதை சொல்லிச்சா கொண்டான் அவளை. நீ இப்படி சொன்னி எல்ல என்ன பதவியேற்ற மாட்டேன் ஏறிட்ட பிரயணத்துக்கு நீ இருப்பான்ச்சா. அப்படிப்பட்ட ஒரு பாடு பயங்கரமான மரணம் அது. அதான் ஆண்டவர் அந்த பேரஞ்ச பயன்படுற அவனுக்கு பேரே மரணம். மரணம் அவன காசுல அடிச்சிருந்த அது நான் சொன்ன கடவுள்கள் தான் அந்த குதிரையில போறதுகள் இவங்க ரோமன் கடவுள்கள் தான் அதுல இருக்கு. அந்த காசுல அடிக்கிற போ மேட்டது பறக்கிற அந்த செட்டை ஒவ்வொரு ஆள் இவனுக்கு அடிச்சிருந்த அந்த காசு இவன் காசினுடைய முதல் எழுத்தே தீட்டா. தீட்டா நாம மேட்ச்ல படிப்போம் தீட்டா அல்ல தீட்டா கிரீக்கர அல்ல. அப்ப தெட்டான் என்று சொல்லப்படுற ஒரு கடவுள் அது வந்து கிரீக்ஸினுடைய அது பிறகு ரோமருக்கும் மரணத்தின் கடவுள். நாம சொல்ல ஜமன் நாம ஜமன் என்று சொல்ற மாதிரி அந்த சைவக்கார ஜமனுக்கு மரண கடவுள் வச்சுக்கிற மாதிரி கிரீக்ஸும் ரோமன்ஸும் மரண கடவுள் அந்த தெத்தான். இவன் காசுல இவன் அந்த கடவுளுடைய பேரும் அந்த முதலெடுத்து அடிச்சிருப்பான். பிகாஸ் he loves that. அந்த மரணம் அந்த தெத்தான் வந்து ஹேட்ஸினுடைய பொறுப்பதிகை. அதாவது நாம ஜமன் எந்த உலகத்துக்கு பொறுப்பு? ஜமன் வந்து பொது நரகத்துக்கு கடவுள் அல்ல. அதே மாதிரி ஹேட்ஸினுடைய கடவுள் ஹேட்ஸ் என்ற நரகத்தினுடைய கடவுள் இந்த தெத்தான். அப்ப மரணம் நரகம் மரணம் பாதாளம் மரணம் இதுல என்ன இருக்குது? பாதாளம் நரகம். அப்ப அந்த நரகத்தினுடைய கடவுளுடைய பேர் தான் அந்த தெத்தான் அதுல அடிச்சிருக்காங்க காசுல. அப்ப சனத்துக்கு ஹெல் God of hell தன்னையே God of hell சரியான விருப்பம். அவன் ஆக்களை சாக்கொள்றது நரகம் அனுப்புறாரு. சாக்கொள்றது நரகம். அதுல நீங்கள் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் வெப்சைட்ல இவனுடைய காசை பண்ணா அதுல தீட்டா தெத்தான் அந்த God of hates அதான் இருக்கு. அப்ப இந்த காசை பார்த்து இப்ப ஜோவன் எழுவேக்கல அவனுக்கு பேர் பச்சை கலர் குதிரை, அவன் பேர் மரணம், அவன் பேர் பாதாளம் என்றா தெரியும். இது யார இவர் எழுதுறாரு அதான் அங்க நடக்கும். அதுல இதான் அவற்றை டிஸ்கிரிப்ஷன். இது வேறு ஒருத்தனுக்கும் பொருத்தாது, அவனுக்கு மட்டும்தான் பொருத்தமான. அதுல இவனையும் யாரு வர வச்சது? கிறிஸ்து. கிறிஸ்து கிறிஸ்து அவனை வர வச்சார். கெடுத்து நிக்கிறமாக்குறவனையும் நான் தான் உருவாக்குறேன். கெடுத்து நிக்கிறகமாக்குறவன ஏசாயால சொல்ற ஏண்டா நீங்கள் எந்த பேரை கெடுத்து நிக்கிறமாக்குறது இதை விட எவ்வளவோ பெருசு. அதுக்கான பழிதீர்த்தல் இது. கெடுத்து நிக்கிறமாக்குறது கற்பழிச்சு சாக்கொள்ளுறது. ஏண்டா
அப்படிப்பட்ட ஆட்களை நான் தான் உருவாக்குறேன். உங்களோட பாவத்துக்கு இது பத்தாது, இதை விட எவ்வளவு செய்யும். நீங்கள் எந்த பேரை எவ்வளவு அசிங்கமாக்கி கொண்டிருக்கீங்க இந்த உலகத்துல. ஆயல கத்தர் அப்படி அவனை எழுப்பினார். இது கிறிஸ்தவர்களுக்கே பெரிய ஒரு உபத்திரவத்தை அவன் கொண்டு வர தொடங்கினான். அதான் ஜோவான் எல்லாம் இதை பற்றி தான் எழுத தொடங்குறார். இவன் சட்டியான நான் சொன்ன கிறிஸ்தவர்களை சந்திக்கட்டையில கட்டி கட்டி இரவுக்கு வெளிச்சம். அவதான் இப்ப டோர்ச் கிறிஸ்டியனா வா கட்டி ஏத்துற எல்லாரும் நமக்கு பல்ப்ஸால போடுற மாதிரி இங்க கிறிஸ்தவர்கள நெறிவினம் ரோமில கிறிஸ்டியன். நீ கிறிஸ்டியன் இல்ல சரி கட். அப்ப ஏன்னா அவனுக்கு மரணத்தை பார்க்க சந்தோஷம், அதுல ஒரு ருசி, அது அது அவனுக்கு இன்பம். அயால கிறிஸ்து அப்படிப்பட்ட லெவலுக்கு மக்களை உருவாக்கி எழுப்புற. ஏன்னா கிறிஸ்து அந்த அளவுக்கு வெறுக்கிற சபையை தொட்டா கர்த்தர் அப்படித்தான் அதை செய்ய வலிக்கிறார் கடைசியில. அதனால சபை கிறிஸ்துவனுடைய மக்கள் எப்படியோ மரணமானாலும் சாவானாலும் அவர்களுக்கு பிரச்சனை கிறிஸ்துவை விட்டு போய பிரிக்கலாது. எதுவும் நீ கட்டி எரிக்க போறியோ, தலைவிழா தட்ட போறியோ, நெருப்பு வச்சு கொளுத்த போறியோ, கொளுத்தி போடு. ஏண்டா சரீரத்தை கொல்லுறவர்களுக்கு பயப்படாம ஆத்மாவை கொல்லுறவருக்கு பயப்படுறோம். நாங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து கொல்ல போற இவன் இந்த வேலைகளை பார்க்கல நரகம் அப்படி இருக்குமென்ற யோசிக்கிறது பெற்றும் இதா இருக்கு. ஏண்டா அந்த அளவுக்கு இருக்க போகுது நரகம். கடவுள் தன்னை நீதி அங்க நிறைவேற்ற இங்கே நீதியா நிறைவேற்றப்படுகிறது. சபையில கை வச்சா இப்படிதான் செய்வேன். அதுல சில வழியில சபையாக்களை நான் கொஞ்சம் பேரை காவு கொடுத்தாலும் பரவாயில்ல, அது இன்னும் நிறைவாகட்டும். ஒட்டு மொத்தமா ரோம சாம்ராஜ்யத்தை முடிக்கிறான். அப்படிதான் இவன் கையோட அவன் டைனாஸ்டி முடியுது. நாம இவன்ல இருந்து படிக்கிற வேற விஷயங்கள் அந்த அடுத்த பின்பக்கம் டினாஸ்டி பின்பக்க பி பகுதிகளில் நாம அதுல பார்ப்போம். ஆண்டர் எங்களை தொடர்ந்து பிளப்படுத்தட்டும். இதுலயும் நாம படிக்கிறோம் என்ன நீரோ எவ்வளவு செய்யணும், நீரோ என்ன செய்யணும், எது வரைக்கும் செய்யணும் என்று தீர்மானிக்கிறவர் கிறிஸ்து. ராஜபக்ஷ எது வரைக்கும் வருவணும், பிரபாகரன் எது வரைக்கும் போகணும் எல்லாம் தீர்மானிக்கிறவர் கிறிஸ்து. அது மனுஷ ரீதியில விவரிக்க முடியாத கொடுமைகளா கூட இருந்தாலும் கிறிஸ்துவ மிஞ்சி தீபம் ஒன்னும் செய்யறார். அதனால அந்த சர்வ வல்லமை உள்ள கடவுளினுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்றதுல பெருமை எங்களுக்கு. ஏன்னா அவரை தாண்டி எங்களுடைய மயிர்ல ஒன்று கூட விடாது. அவருடைய அனுமதியின்றி எங்களோட மயிர்ல ஒன்று கூட விடாது. அந்த அளவுக்கு மதிர் பெரிய முக்கியமான பொருள் இல்ல. அதை கூட என்னன்னு சொல்லி நான் தான் முடிவு பண்றது. அதனால எங்கட வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்துல எங்கட பொருளாதாரத்துல எங்கட பிள்ளைகள்ல கை வைவடுதுன்னா அப்ப கிறிஸ்து அனுமதிச்சிருக்கிறார். கிறிஸ்து அனுமதிக்காம கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவர் அதுவும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். அதனுடைய அர்த்தம் அந்த கிறிஸ்தவர்கள் அவரை நேசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அவரை நேசிக்கிறவர்களா இருந்தா மட்டும்தான் அது நன்மை. அவரை நேசிக்காத யாக்களுக்கும் அவர் அனுமதிக்கிறார். ஆனா அது படுபயங்கரமான தீமை. அவரில் அன்பு கூறுவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். அவர்களை அன்பு கூறாதவர்களுக்கு சகலமும் தீமைக்கு எதுவா தான் நடக்கும். அதையும் கட்டளையிடுவது கிறிஸ்து தான். அவ நாமல் கவனிக்கொள்ள நாமல் நேசிக்கிறார்களா? கடவுளை நேசியா என்ன செய்வோம்? நீங்களே நேசிக்கிறீங்களோ என்ற கற்பனையை கைக்கொள், என்ற கட்டளையை கைக்கொள். நீ என்ன நேசிக்கிறேன் அர்த்தம். என்ற கட்டளை கைக்கொள்ள எறியும். அப்புறம் என்ன நேசம்? ஐயா அதான் நம்முடைய டெஸ்டிங். கிறிஸ்து சர்வ யுகாதிபத்தியர். அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு நடக்கும். ஆமென்.